எபேசியர் 1:13 சொல்கிறது. பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். எபேசியர் 1:13, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். சீல் வச்சிருக்கோங்களே. ஃபாரின் போனீங்கன்னா இல்லது வெளிநாடு போனாலும் உள்நாட்டுக்கு டொமஸ்டிக்கில் போனாலும் எந்த ஏர்போர்ட்டில் ஏரோப்ளைனில் போனாலும் நம்ம எல்லாம் நெத்தியெல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க. போகும்போது வரும்போது ஸ்கேன் பண்ணி தான் வெளியே விடுவான். இவன் போகிறான், வந்தவுடனே இவன் மாறுறான் அப்படின்னு ஒன்று அனுப்புவாங்க. அதே போல் நம்ம எல்லாம் முத்திரை போட்டிருக்கு. நம்ம எல்லாம் நிச்சயமாக நம்ம முத்திரை போட்டிருக்கு. நம்ம ஆண்டவருக்கு பிள்ளை. நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். முத்திரை போடப்பட்டவன் உதாரித்தனமாக தெரியக்கூடாது. அது அது பேங்குக்கு உரிமை. அந்த பசுமாடு வாங்கினவனுக்கு உரிமை இல்லை. லோன் தீரியது வரை பேங்குக்கு உரிமை, தெரியுமா? வண்டி இஎம்ஐயில் எடுத்தால் நமக்கு உரிமை அல்ல. இஎம்ஐ முடிச்சு தீரியது வரை நமக்கு அல்ல. என்ஓசி கிடைக்கும் வரை நமக்கு அல்ல. அது சொந்தம் அல்ல. கர்த்தர் கடைசியில் ஒரு என்ஓசி கொடுப்பாரு. ஓகே, எஸ், குட், ஒரு குத்து. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை முத்திரை போட்டிருக்கார். நமக்கு கொடுத்த கிருபையை நம்ம இழந்துடக்கூடாது. நமக்கு அவரவருக்கு ஒரு தாளந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரவருக்கு ஒரு தாளந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரவர்களுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கு கர்த்தர் கொடுத்த முத்திரையை நம்ம இழந்துடக்கூடாது. நீங்கள் முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. வேதத்தில் அநேகம் பேருக்கு கர்த்தர் கொடுத்ததை அவர்கள் பிரயோஜனப்படுத்தினார்கள். சில பிரயோஜனப்படுத்தாமல் விட்டுட்டாங்க. பிரயோஜனப்படுத்தினவர்கள் நமக்கு ஒரு சாட்சிகளாக இருக்கிறார்கள். பிரயோஜனப்படுத்தாதவர்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறார்கள். சிலரை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் முதலாவதாக ஒரு சவுலை குறித்து கர்த்தர் பேசுகிறார். 1 சாமுவேல் 15:11 வசனத்தை வாசிப்போமேயானால், 1 கொரிந்தியர் 15:11, நான் சவுலை ராஜாவாக்குனதற்கு எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். போதும். 16:1 வாசிக்கும் போது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேல் மேல் ராஜாவாயிராதபடி புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ ஏன்டா நான் சவுலை புறக்கணித்து தள்ளியிருக்கேன்? நீ ஏன் அவனுக்காக துக்கப்படுகிறாய்? நீ அவனுக்காக ஏன் வேதனைப்படுகிறாய்? அவன் போக வேண்டிய கேஸ் தான். சில கேஸ் போக வேண்டிய கேஸ் தான். அல்லேலூயா. ஆமா, பைபிள் சொல்லுது, அவன் கட்டளைகளை மீறி நடந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. யார் அந்த சவுல்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசித்து, பென்யமீன் கோத்திரத்திலே கீஸ் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு சவுல் என்ற ஒரு மகன் இருந்தான். கீசுக்கு இந்த மகன் இருந்தான். இந்த மகனாகிய சவுல் டால் ஃபிகர். அவனை போல அழகு உள்ளவன் இஸ்ரவேல்ல கிடையாது. ரொம்ப அழகா இருப்பான். நல்ல உயரமாட்டும் இருப்பான். உயரத்துக்கு ஏற்ற அழகு உண்டு. நல்லா இருப்பான். நல்ல பையன். அவன் நல்லா இருந்தான். கீசு அவன் சில கழுதைகளை வளர்த்தான். கீஸ் எதை வளர்த்தான்? நம்ம வீட்டில் வளர்க்கிறது மாதிரி கீஸ் எதை வளர்த்தான்? கழுதைகளை வளர்த்தான். கீஸ் எதை வளர்த்தான்? நம்ம வீட்டில் டேஷ் வளர்க்கிறோம். கீஸ் எதை வளர்த்தான்? நம்ம வீட்டில் பிள்ளைகளை வளர்க்கிறோம். சிலர் யானை வளர்க்கிறான், சிலர் பூனை வளர்க்கிறான், சிலர் எலி வளர்க்கிறான், சிலர் புலி வளர்க்கிறான், சிலர் ஆடு வளர்க்கிறான், சிலர் மாடு வளர்க்கிறான். இப்படி வளர்க்கிறார்கள். கீஸ் எதை வளர்த்தான்? கழுதைகளை வளர்த்தான். கழுதைகளை வளர்த்தான். ஒரு கழுதை அங்கே பார்த்துட்டே இருக்கு. அப்போ சில கழுதைகள் காணல. 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, 3 நாளைக்கு முன்னே கழுதையை காணல. எங்க வீட்டு கழுதை காணாம போனால் நான் பக்கத்தில் வெள்ளிச்சந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எழுதி வைக்கணும், என் வீட்டில் உள்ள கழுதையை காணல இன்ஸ்பெக்டர், நான் எழுதி வைக்கணும். என்ன, எங்க வீட்டு கழுதை காணாம போனா போலீஸ் என்ன விடாது. கீஸ் கழுதைகளை காணவில்லை என்று ஸ்டேஷன்ல எழுதல. கீஸ் தன்னுடைய மகனை அழைத்தான். நான் பிரசங்கிக்கிறேன் உங்கள் பைபிள் உள்ள வசனத்தை. கீஸ் தன் மகனை அழைத்தான். செல்லமோனே, ஓ வாடா. அவன் ஓடி வந்தான். ஒரு வார்த்தை மறுத்து பேசல, தெரியுமா? ஆல்பர்ட்டு வா, அப்ப நான் இப்ப வரமாட்டேன் அப்படி சொல்லல. வந்தான். கீஸ் தன் மகனை அழைத்தான். நீ வா,
நீ மட்டும் வராத, உன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வா, உன் வேலைக்காரனையும் கூட்டிட்டு வா. அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான், கூட்டு வா, நல்ல வேலைக்காரன். இப்போ உள்ள வேலைக்காரனால நம்பவும் முடியாது, வேலைக்காரிகளையும் நம்ப முடியாது, கொண்டுட்டே போயிடுவா. அந்த வேலைக்காரன் நம்பிக்கையான வேலைக்காரன் தானே, ஆமாம், அவனை கூட்டு வா. என்ன அப்பான்னு கேட்கவே இல்லை இந்த பைபிளில் தெரியுமா? தகப்பனுடைய வார்த்தைக்கு சவுல் கீழ்ப்படிந்தான், தகப்பனுடைய வார்த்தைக்கு சவுல் கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் கரையேசில் ஆண்டவர் சொல்றார், அப்படி தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அப்பா கழுதையை காணல மோனே, யார் கேட்கலதா? அப்பா கழுதை சொல்லுங்க, அப்பா கழுதையை காணல, அப்பாவுக்கு கழுதையை காணல, நீ தேடிப்போம். உடனே அவனுக்கு நண்பனை, உடன் ஊழியக்காரனை கூட்டிக் கொண்டு கழுதையை தேடி போறாங்க. 4 நாட்டில் இந்த கழுதையை தேடினான். ஓசியா சொல்றான் 8வது அதிகாரம் 9வது வசனத்துல ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதை. இந்த காட்டு கழுதை புருஷனுக்கு அடங்காது, தாய்க்கு அடங்காது, தகப்பனுக்கு அடங்காது, அண்ணனுக்கு அடங்காது, அக்காளுக்கு அடங்காது, ஊழியக்காரனுக்கு அடங்காது, அடங்காத கழுதை, தனித்து திரிகிற காட்டு கழுதை. இது அடங்கார கிடாரிய போல உள்ளது. கிடாரி எங்க ஊர்ல அடங்காத்ததை சனிக்கிழமை கொண்டு வித்துருமா, ஞாயிற்றுக்கிழமை பீஸ் ஆக்கிடுவான், அடங்காததை வெட்டிடுவான். இது அடங்காத கழுதை. கழுதை 4 நாட்டில் தேடியும் கழுதையை காணல, கழுதை ஓடிட்டு. ஆதியாகமம் 49:11 வேதம் இப்படி சொல்கிறது. ஆதியாகமம் 49:11 நான் ஆதியாகமம் 49:11 அவர்கள் தங்கள் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும், நாம நல்ல பல்லு விளக்கிட்டு வாசிக்கணும், திராட்சை செடியிலும். பைபிள் 10 தடவை படிச்சாதானே வாய்க்குள்ள வரணும், படிச்சாதான் வரும். சொல்லுங்க, செந்தமிழும் நாப்பழக்கம் வரணும். நாப்பழக்கம் படிச்சாதான் பண்டை வரும். பண்டை இல்லாம பானைகளை போட்டு கரட்டுன்னு இழுக்கப்படாது. குண்டு சட்டுக்குள்ள குதிரை ஓட்டக்கூடாது. 10 அதிகாரம் நீ வாசிக்காமல் இருந்தா நீ விசுவாசியே கிடையாது. ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் ஒரு நாளைக்கு நீ வாசிக்கணும். அரை மணிக்கூறாவது ஜெபிக்காத நீ விசுவாசி இல்லை, விஷ ஊசி. நீ பார்த்தாலே விஷம், குத்துனாலே விஷம், பேசினாலே விஷம், நடந்தாலே விஷம், விஷம். கழுத குட்டிய திராட்சை செடியில கட்டணும். இயேசு சொன்னார் யோவான்ல, நானே மெய்யான திராட்சை செடி. மெய்யான திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவில் கட்டப்படாத கழுதை எல்லாம் ஓடிடும். கழுதை ஓடிட்டு 4 நாளா கழுதையை காணல. நல்ல இடத்துல இவன் கெட்டி போடல. கெட்டி கொடுத்த கழுதையே ஓடுது, இல்ல கெட்டி போட்டதே ஓடுது. கெட்டி போடாம இருந்த ஓடாதா? இவன் கெட்டி போடல, ஃப்ரீடமா விட்டுட்டான். கெட்டி போட்டதே 3 முடிச்சு இறக்கி போட்டதே அத்து போட்டுட்டு ஓடுது. எப்படி கட்டுற கழுதை? சங்கிலி போட்டு கட்டிடுது தெரியுமா? 10 பவுன்ல. உமக்கு அங்க தெரிய போகுது. கட்டி போட்டதே, சங்கிலியில கட்டுறதும் ஓடுது, நூல்ல கட்டுறதும் ஓடுது, கட்டாத்ததும் ஓடுது. கழுத ஓடித்து 4 நாள் காணல. 4 தேசத்தில் சவுலும் அவனுடைய உடன் வேலைக்காரரும் தேடி போனார்கள், கழுதை காணவில்லை. அங்கே ஒரு சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட சவுல், இங்கே ஒரு தீர்க்கதரிசி வில்சன் உண்டல்லோ, அயாள் எவடே, வில்சனை பார்க்கணுமே என்று நேர தக்கலை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஹாஸ்பிட்டல் முன்னுக்கு நீ போர்டு வச்சிருக்கேன்னு சொல்லி வில்சனை பார்க்க வரணும். சவுல் சொல்கிறான், வில்சனை பார்க்கணுமானா தின்பண்டமும் இல்லை. நான் உங்கள் பைபிளில் உள்ள வசனத்தை பிரசங்கிக்கிறேன். ஊழியக்காரனை பார்க்க போகும்போது தின்பண்டமும் இல்லை, கையில் பைசாவும் இல்லை, காணிக்கை கொடுப்பதற்கு காணிக்கையும் இல்லை, அவருக்கு ஏதாவது வாங்கிட்டு போகிறதுக்கு தின்பண்டமும் தீர்ந்து போச்சு. நான் வாக்கானேடு, நான் என்ன செய்யணும்? என்னால் முடியலையே, ஆனால் பார்க்கணுமே. இப்போ ஊழியக்காரனை பார்க்க வரும்போது சொல்லுங்க, ஊழியக்காரர்களை பார்க்க வரும்போது நாட் ஒன்லி பாஸ்டர் வில்சன் பட் ஆல்சோ இஎஸ் மணி எல்லாம் சேர்த்து தான். மனோஜ் கரெக்டாக சொல்கிறாரு, எதை மறந்தாலும் மனோஜை மறந்துடாதீங்கன்னு சொல்கிறாரு அவர். அப்போ ஊழியக்காரங்களை பார்க்க போகும்போது தின்னாங்களோ திங்கல்லையோ தின்பண்டமும் காணிக்கையும் கொண்டு போக வேண்டும் என்று சவுல் சொல்லுகிறான். சொன்னானா? உங்கள் பைபிளில் சொன்னானா? சொன்னான். ஒரு அல்ல சொல்லுங்க,
இனி அடுத்த வாரமே வச்சு பாஸ்டம்மாவுக்கு கொண்டு வாங்கி வைக்கிறது கேட்டால் இருக்காது. தின்பண்டம் வந்து சாடிரும் பாருங்க. சோத்திரம் மீதி இருந்தால் குட்டியானில் அனுப்பி சாந்தபுரத்துக்கு அனுப்புங்க. அவன் சொல்றான், ஐயா என்னடா என்ற 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கு, கடலை மிட்டாய் வாங்கிட்டுங்க. 1/4 சேக்கல் வெள்ளி மை பாக்கெட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, இதை நான் தாரேன்னு சொல்லி சவுல் கையில் 1/4 சேக்கல் கொடுத்தான். சவுல் ராஜாவானதும் 30 விஐபிகள் இருக்கிற சீட்டில் அந்த உடன் ஊழியக்காரனை கூட வச்சு சாப்பாடு கொடுத்தான். கரங்கள் அசைத்து காற்றாக அசைவாடி சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, கரங்களை தட்டி உம்மை பாட வைப்பவரே, துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, என்னை ஆளுகை செய்பவரே, என்னை ஆளுகை செய்பவரே, காற்றாக மகிழ் துதிக்க உம்மை பாட துதிக்க உம்மை ஆவியானவரே, ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்பவரே, என்னை ஆளுகை செய்பவரே. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் சோதர் கழுதையை தேடிப்பான். சாம்புவலிடத்தில் போனால் சொல்றாரு, ஏ சவுல், என்ன ஐயா அப்பாவுக்கு கழுதையை காணல. அப்பாவுக்கு கழுதை ஏண்டா நீ தேடுறா? நீ ஒன்று உங்கள் அப்பா தேடுறாருண்ணா. என்ன அப்பா தேடுறாரா? ஆமாம். கழுதை எங்கே நீ தேட ஆரம்பிச்சோ கழுதை அங்கே தான் கிடக்கு. உன் கண்ணுக்கு தெரியல, கழுதை அங்கே தான் கிடக்கு. நீ தேடி போடுற பெண்ணு பெண்ணு, நீ மகனுக்கு பெண்ணு தேடி ஊரெல்லாம் ஓடாத, தேடாத, அலையாத. புள்ள பக்கத்து ஊரில் இருக்கும், பக்கத்து சபையில் இருக்கும், பக்கத்து வீட்டில் இருக்கும். ஆண்டவரை தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பையனுக்கு பெண்ணை தேடாத, பெண்ணுக்கு மாப்பிள்ளையை தேடாத, நீ தேடாத, ஆண்டவரை தேடு. ஆண்டவரை தேடு, உனக்கு அந்த வரன்களை கர்த்தர் கொண்டு கொடுப்பாரு. சாமுவேல் சவுலை பார்த்து சொன்னா, நீ கழுதையை தேடி வந்திருக்கா தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், சாமுவேலே, ஐயா கழுதையை தேடி போன சவுலை சமஸ்த இஸ்ரவேலுக்கு தலைவனாக அபிஷேகம் பண்ணு. இவன் தான், இவன் தான் the God, the great introduce பண்றாரு தெரியுமா? இவன் தான், இவன் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா? சவுலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து, தைல குப்பி சொல்லுங்க. சவுலுக்கு தைல குப்பி, தாவீதுக்கு தைல கொம்பு. நம்ம குப்பி கொஞ்சம், கொம்பு அதிகம். அவனுக்கு கொஞ்சம் கொம்பு கூடுதல், கொம்பு. இவனுக்கு குப்பி எடுத்து தலையில ஊத்துறான். இவனுக்கு குப்பி தான் லாயக்கு. சவுலுக்கு தலையில ஊத்தி, கர்த்தர் உன்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கு தலைவனாய் அபிஷேகம் பண்ணினார் அல்லவோ அப்படின்னா, நீ 7 நாள் காத்திரு. நீ நடந்த போது சிலது நடக்கும் சம்பவங்கள். காத்திரு, நான் வருவேன். காத்திரு, நான் வருவேன். காத்திரு, நான் வருவேன். நீ இப்போது உனக்கு சந்திக்க சில கூட்டங்கள் வரும். அந்த கூட்டத்தோடு நீ தீர்க்க தரிசனம் பேசுவாய், மறுரூபமாவாய், வேறு மனுஷனாய் மாறுவாய் என்று சொன்னான். காத்திருந்தான், காத்திருந்தான், காத்திருந்தான். சொல்லுங்க. 7 நாளும் காத்திருந்தான். சாமுவேல் வரவில்லை. எடுத்தான், பலிபீடத்துக்கு போயிட்டான். கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாய் போயிட்டான். பலி செலுத்தி விட்டு வெளியே வரான். 1 சாமுவேல் 13:13 சொல்லுது, சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியனமாய் செய்தி, அறிவு கெட்ட மனுஷா, புத்தியனமாய் செய்தி, அறிவு கெட்ட ராஜாவே, புத்தியனமாய் செய்தீர், ஃபூல், ஏ முட்டாளே, புத்தியனமாய் செய்தீர், இல்லாமை செய்தாய்.
உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு போட்ட கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் எல்லாம் சரிதான். உன் ராஜ்யபார இதோடு சீன் முடிஞ்சு போ, என்ன காப்பாத்துங்க. நீ சால்வையை பிடிச்சான், சால்வை கிழிஞ்சிட்டு ஒரு ராஜ்யம் ரெண்டாக. நல்ல கவனிங்க. பறி கொடுத்த தேவ அழைப்பை பறி கொடுத்த சவுல். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஹெட்டிங் தேவ அழைப்பை. அவன் ராஜ குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, ராஜாவுக்கு தகுதி இல்லை, ராஜாவுக்குள்ள கேரக்டர் இல்லை, ராஜாவுடைய குவாலிட்டி இல்லை, குவான்டிட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. அவனே ராஜாவாக்கினார். அவன் அதை காத்துக்கொள்ள முடியல, அந்த பதவியை காத்துக்கொள்ள முடியல, அந்த கிருபையை காத்துக்கொள்ள முடியல, அந்த ஊழியத்தை காத்துக்கொள்ள முடியல. ஒழுங்காயிரு. ஒன்னை கொண்டு கத்த செய்ய போகிற காரியம் பெரியவைகளா இருக்கும். ஒரு தம்பி அன்னைக்கு சின்ன ஒரு கேசட்டில் உள்ள ஒரு பாட்டை கேட்டுக்கொண்டிருந்த சின்ன வயசுல 5 வயசுல இருந்த தம்பி இன்னைக்கு பெரிய பாஸ்டர். உண்மையிலே என்னை விட பெரிய பாஸ்டர். ஆமாம், எனக்கே கிட்ட நிற்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. அன்னைக்கு என்கிட்ட நிற்க பயப்பட்ட தம்பி இன்னைக்கு அவர்கிட்ட நிற்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. காரணம் பயமா இருக்கு. பெரிய பாஸ்டர் இவர் அல்ல சொல்லுங்க. ஆமாம், பெரிய பாஸ்டர் இருக்கட்டும். நமக்கு எல்லாருக்கும் பெரிய பாஸ்டர் அவர் தான். சோத்திரம். சவுல் சோத்திரம் சீர்கெட்டு போனான். கொடுத்த உனக்கு கிருபையை நீ இழந்துடாத. உனக்கு என்ன ஊழியமோ அதை செய். ரோட்டு மாறி கீபோர்டுக்கு போனீங்கன்னா ஜாலி முடிச்சு. உனக்கு பிரசங்கிக்கிற அழைப்புன்னா பிரசங்கம் பண்ணு, கீபோர்டு அழைப்புன்னா கீபோர்டு, பாடு அழைப்புன்னா பாடு, ஓடு அழைப்புன்னா ஓடு. ஓடி ஓடி கர்த்தருடைய ஊழியத்தை செய். ஓய்ந்திருக்க கூடாது. அடுத்த வாரத்தில் புத்தங்கடையில் வந்தேன்னா இதே போல நான் பேசிக்கிட்டே இருப்பேன் 3 நாள். சோத்திரம். அதுக்கு அடுத்த வாரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பேசிக்கிட்டு இருப்பேன் மார்த்தாண்டத்தில். சோத்திரம். தொடர்ந்து எல்லா வாரமும். அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருப்பேன். சோத்திரம். நீங்கள் பார்க்கல, எல்லாம் ஆன்லைனில் பார்க்கலாம். நீங்கள் ஓடக்கூடியதை நீ ஓடிடு. எல்லா நேரமும் ஓட முடியாது, உன்னை ஓட வச்சிருக்காரு, நீ ஓடு. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, நான் வீணாக ஓடுறது வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. நான் வீணாக ஓடுறது வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்கும் பொருட்டு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கணும். நீ சும்மா போய் சோர்ந்து போய் இருக்க கூடாது. நீங்க சுடர்கள், நட்சத்திரங்கள். ஒரு அல்லல சொல்லுங்க. நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு அல்லல சொல்லுங்க. அக்கா எப்படி இருக்கீங்க? அக்கா இருக்காத செத்துரு. நான் அப்படி பிரசங்கம் பண்ணுவேன் என் சபையில். உங்களை சொல்லவே மாட்டேன்னு, தக்கலைக்கு சொல்ல மாட்டேன். இருந்தா நல்ல இருப்பு இருக்கணும். ஆமே. சூனியமி அழகு பிள்ளை இல்லை. அவர்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரையெல்லாம் கேட்க, எக்கா ஓ எப்படி இருக்கீங்க? நான் என் ஜனத்தார் மத்தியில் சுகமாய் வாழ்ந்திருக்கிறேன். பிள்ளை இல்லை. குறைய சொல்லாத, கேவலம். உன் புருஷனை பற்றி அடுத்தவட்ட குறை சொல்லாத, உன் மனைவியை பற்றி அடுத்தவங்கிட்ட குறை சொல்லாத, அடுத்த குடும்பத்தை குறை சொல்லாத, அடுத்த சபையை குறை சொல்லாத, அடுத்த ஊழியக்காரனை குறை சொல்லாத, சொந்த பந்தங்களை யாரையும் குறை சொல்லாத. குறை சொல்கிறது ஒரு ஆவி. குறை சொல்லாத, கோழி சொல்லாத, குண்டடி சொல்லாத. உன் குடும்பம் க்ளோஸ் ஆயிரும், நாசமா போயிரும். பொய் சொல்லாத, வஞ்சிக்காத. ஆண்டவருக்கு காணிக்கையை வச்சுக்காத, தசோபாகத்தை வச்சுக்காத, கிருபையை வச்சுக்காத, தாளத்துகளை வச்சுக்காத, வரங்களை வச்சுக்காத. உனக்கு கொடுத்த கிருபையை கிரீடத்தை பற்றி கொண்டு உனக்கு கொடுத்த கிருபை. யூ ஃபூல், முட்டாளே. 1 சாமுவேல் 13:13 புத்தீனமாய் செய்தீர். அறிவு கெட்டவனே சவுலே, உனக்கு ராஜ பதவியை தந்தாரே, பாயில கிடந்தவனை மெத்தையில தூக்கி போட்டாரே, உன்னை சுத்தி திரிவதற்கா, ஊர் சுத்ததுக்கா, உதவாக்கரையா திரிவதற்கா உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாவம் செய்யாதே. 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். சங்கீதக்காரன் சொல்றான் 38 சங்கீதம் 4வது வசனம் 38:4 என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பார சுமையாய் போல் இருக்கிறது, என்னால் தாங்க கூடாத பாரமாக இருக்கிறது. சங்கீதம் 38:5 என் மதிகேட்டு நிமித்தம் அறிவு இல்லாம எனக்கு போனதுனால, அறிவு கெட்டவன் என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாறுது. உன் குடும்பம் நாரும். பாவத்துக்கு உட்படாதே. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும்.
அவர் ரோமர் எழுதுகிறார், ரோமர் 1:21 வாசித்து பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் எடுத்தவங்க வாசிங்கப்படா. அவர்கள் தேவனை அறிந்தும் அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோதரியாமல் இருந்து சிந்தனைகளினாலே வீணனானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைஞ்சு போச்சு. உணர்வில்லை, உணர்வு கட்ட ஜென்மங்கள். உணர்வில்லை. எத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு, கஷ்டம் தீரல. ஏன் தீரல? ஏன் கஷ்டம்? ஏன் நஷ்டம்? ஏன் லாபம் இல்லை? உணரணும், உணர்வு வரணும். 2 கொரிந்தியர் 4:4 வாசித்து பாருங்கள். ஏன் உணர்வு இல்லை? 2 கொரிந்தியர் 4:4 வாசித்து பாருங்கள். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசு அவர்கள் மனசை குருடாக்கினான். அவங்க நல்லவங்க தெரியுமா? சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, அவங்க நல்லவங்க. சொல்லுங்க, பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, அவங்க நல்லவங்க. ஆனா மனசு குருடு. அவங்களுக்கு செய்யணும், கூலர் வாங்கி வைக்கணும்னு தெரியுது, மனசு இருக்கு, ஆனா மனசு குருடு. கூலரை ஏரோப்ளேனில் ஏறி மேலே போகும்போது கொண்டு போகலாம். நம்ம ஆளுக்கு ஒரு கூலர் வாங்கிட்டு ஒரு சல்லிக்கா நீ எடுத்து வச்ச பட்டுச்சலையை கூட டெட் பாடியில் போட மாட்டாங்க. தலையணை உறங்க தலையணை ஒருத்தையும் கண்ணாடியை கொண்டு போட போற, தூர போடு கண்ணாடிய. குருடியா? குருடியா? அங்க குருடு இல்லை, இங்க ஏன் கண்ணாடி போடுவ நீ? விசுவாசி கண்ணாடியா? எங்க அம்மா வாசித்த பைபிள் எடுடி, பைபிள அப்படின்னு எடு, பைபிள் எடுடி. ஏன் அம்மா அங்க போய் வாசிக்குதுக்கா? அங்க வாசிக்காண்டா. இப்பமே போன்ல வந்த டிங் டிங் டிங். பைபிளை டிங் டிங்ல வாசிக்காத, பைபிளை எடுத்து வேதாகமத்தை எடுத்து வாசி. சாட்சியா இருக்கணும். பறி கொடுத்துட்டான் சவுல், தன்னுடைய ராஜ பதவியை பறி கொடுத்துட்டான். தேவ அழைப்பை பறி கொடுத்துட்டான், தேவ கிருபையை பறி கொடுத்துட்டான் சவுல். உனக்கு கிரீடத்தை அடுத்தவர்கள் எடுத்துக்கொள்ளாதபடி நீ எச்சரிக்கையாக இருக்கணும். 2வது ஒரு மனுஷனை உங்களுக்கு சொல்றேன். யாத்திராகமம் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் மோசேயை கர்த்தர் அழைத்தார். மோசே, நீ இருக்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சிகளை கலட்டி போட்டான். 3:10 சொல்றான், என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வருவதற்கு உன்னை நான் பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன். உன்னை எங்க அனுப்ப போறேன்? பார்வோன். இவன் பயந்தான், மோசே கொன்னுருவான். பார்வோன் பயந்தான். காரணம் எபிரேயர் 11:24-25 விசுவாசத்தினாலே மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு தேவ பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டான். செலக்ட் பண்றான் தெரியுமா? எனக்கு என் பிள்ளைகளோடு ஐக்கியமா இருப்பது எனக்கு போதையா? துன்பம் வரட்டுமே, சோதனை வரட்டுமே, வேதனை வரட்டுமே, எனக்கு இந்த துன்பம் எனக்கு போதும். பாடுகளை தெரிந்து கொண்டான் மோசே. நல்ல மோசே, நல்ல கேரக்டர், நல்ல மோசே. சொன்ன நீ போ அப்படின்னாரு. பார்வோன் உன்னை தேடின பார்வோன் செத்துட்டான் தெரியுமா? மோசே கிட்ட, உன்னை தேடின பார்வோன் இப்போது மரித்து போனார். நீ பார்வோனுக்கு பயப்படாத, நீ போனார். கையில் என்னது? கோல். கிளை போட்டான். எடு. பாம்பு, ஐயோ எடு. திருப்பி வாழை பிடிச்சான், கோலாயிட்டு வச்சுக்கோன்னாரு, வச்சான். யாத்திரை 14:16 இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வரும்போது சிவந்த சமுத்திரம் சீறி வருகிறது, பின்னால பார்வோனுடைய சேனை வருகிறது. ஜனங்கள் அழுதார்கள், எங்களை கொல்றதுக்காக கொண்டு வந்த மோசே என்னாரு? மோசே ஆண்டவரை பார்த்து அழுதான். நான் என்ன செய்ய ஆண்டவரே, என்ன செய்யணும்னு சொன்னான். உன் கையில் இருக்கிறது என்னது? கோல். நான் தந்த கோல். யார் தந்த கோல்? நீங்க கொடுத்த கோல். எதுக்கு தந்த தெரியுமா? இதுக்கு தான். கோலை கையில் வச்சிருக்கல, சிவந்த சமுத்திரத்தை 2ஆ பிரிச்சிருந்தார். உன் கையை சமுத்திரத்தின் மீது நீட்டி சமுத்திரத்தை 2ஆ பிளந்துருன்னார். சமுத்திரம் 2ஆ பிளந்துட்டு தெரியுமா? ஒரு அல்லல சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார் மோசே. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு போகணும். இதான் அழைப்பு நமக்கு. பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு போகணும். பால் ஒரு பக்கம் ஓடுது, தேன் ஒரு பக்கம். ஆமாம், நம்ம ஊரில் உள்ள பாலில் தண்ணி ஓடுது. மழை சமயத்தில் இல்லை, இப்போனாலும் ஒத்துக்கிடலாம். ஏம்மா நம்ம பசுமாடு தண்ணியாக குடிச்சு வருதுன்னு சொன்னேன். ஏன் உன் வீட்டு பசுமாடு இப்படி பச்சை தண்ணியாக இருக்கு? மாடு கொஞ்சம் கூடுதல் தண்ணி குடிச்சிட்டு உருப்பட மாட்டான். பசுமாடு இப்போ இல்லை. ஒரு அல்ல சொல்லுங்க.
அவனுக்கு பசுமாடு இப்ப இல்லை, இருக்காது. பசுமாட்டை வஞ்சிக்காத, பசுமாட்டை வச்சு போய் சொல்லாத. அது நல்லா தான் கறக்குது, நல்ல பாலை தான் தருது, குழந்தைகளுக்கு அது நல்ல சரிவிகித உணவு, நல்ல உணவு. ஆனால் இப்போ உள்ள பாலை வாங்கி கொடுத்தோன்னா பிள்ளைக்கு சோக்கேடு வந்துடும், நோய் வந்துடும். சோத்திரம். பாலும் தேனும் ஆறா ஓடலை, பாலில் மீன் ஓடுது தெரியுமா? ஒரு வீட்டில் கொடுத்த பாலில் செம்பில் மீன் கிடந்து, பாலில் பசுமாடா மீன் போட்டு. பசுமாடு இருக்கிறவர்கள் பச்சை தண்ணியை கலந்திகள்னா பசுமாடு இருக்காது. நான் சொல்லலை, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. உனக்கு ஒரு கிரீடம் கொடுத்துருக்காரு. வேற அல்ல சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. மோசே எப்படியாவது கர்த்தர் சோத்திரம் ஆண்டவருக்காக ஓடணும் ஓடணும் ஓடணும்னு நினைச்சு நல்ல நல்ல மோசே, நல்ல மோசே சொல்லுங்க, நல்ல மோசே, நல்ல மோசே, நல்ல மோசே வழி நடத்தி வருகிறார். சோத்திரம். ஜனங்கள் அழுதார்கள், இறைச்சி வேணும்னார்கள். மேலே பார்த்தாரு, காடைகள் வந்து விழுந்தது. ஆகாரம் வேணும்னார்கள். மேலே பார்த்தாரு, வானத்து மண்ணா வந்து கீழே விழுந்து. நீங்கள் போகும்போது அப்படி பார்த்துட்டு பார்த்தா வானத்து மண்ணா விழும். ஒரு அல்ல சொல்லுங்க, அன்னைக்கு அந்த பாருங்க, நமக்கெல்லாம் இப்போ விழுந்திருக்கு தானே. மோச செய்த இந்த மக்கள் செய்த வேலை தெரியுமா? மன்னாவை தின்னுவிட்டு, இது என்ன மன்னா என்றால் இது என்ன என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இது என்ன? தினசரி சாம்பாரா? தினசரி சாம்பார் ஒரு ரசமா கிடைச்சி இது என்ன? பொறுத்து விடுங்க, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு உங்களுக்கு கோழி கால் தரலாம். சோத்திரம். ஒரு அல்ல சொல்லுங்க, இது என்ன? நான் பிரசங்கிக்கிறேன் வசனத்தை. மோசே பார்த்து இது என்ன அப்படின்னு கேட்டார்கள். அழுதா மோசே. தண்ணி இல்லை. என்னாகும் புஸ்தகம் 20வது அதிகாரம் 4-5 வசனத்தை வாசித்து பாருங்க. என்னாகும் புஸ்தகம் 20வது அதிகாரம், நாங்களும் எங்கள் மிருக ஜீவர்களும் சாகும்படி நீங்கள் கர்த்தருடைய சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? மோசே, நீ பெரியவராய் இருக்கிறாய், தேவனுடைய பிள்ளையாய் இருக்கலாம், தேவனுடைய ஊழியக்காரராய் இருக்கலாம், கர்த்தருடைய சபையை வனாந்தரத்தில் கொண்டு வந்தது என்ன? கர்த்தருடைய சபை வனாந்தரத்துக்கு வந்தது என்ன? கெட்ட இடம், ஒண்ணுமில்லாத இடம், தண்ணி இல்லாத இடம், குடிக்க தண்ணி இல்லாத இடம். ராஜாவுக்கே தண்ணி இல்லை, போர் வீரர்களுக்கு தண்ணி இல்லை, குடிக்க கூடாது, தண்ணி இல்லாத கெட்ட இடத்துக்கு கொண்டு வந்தது என்ன என்று மோசேயை முறுமுறுத்தார்கள். அந்த 5வது வசனத்தை வாசிங்க. விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர்களப்பா. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டால், ஊழியத்துக்கு வந்தால், ஊழியக்காரர்களே சூட்கேஸ் ரெடியா இருக்கணும். டிரான்ஸ்ஃபருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எங்க தலைமை போக சொல்லுதோ சூட்கேஸ் எடுத்துட்டு உடனே அந்த ரூட்டு பஸ்ஸில் ஏறிடணும். அதுதான் ஊழியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து மோசே கதறி அழுனான். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதி திருச்சபை ரட்சிக்கப்பட்ட திருச்சபை, ஆதி திருச்சபை ரட்சிக்கப்பட்ட திருச்சபை. ஆதி திருச்சபையில் பாவம் இல்லை, அநியாயம் இல்லை, அக்கிரமம் இல்லை, வேசித்தனம் இல்லை, விக்கிரக ஆராதனை இல்லை, களியாட்டி இல்லை, வெறி இல்லை, கோபம் இல்லை, ஏமாத்தி இல்லை, வஞ்சனை இல்லை, சூனியம் இல்லை, மந்திரவாதம் இல்லை, விக்கிரகம் இல்லை. ஆதி திருச்சபை ரட்சிக்கப்பட்ட திருச்சபை. ஆதி திருச்சபையுடைய கோயில் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஆதி திருச்சபையுடைய பைபிள் உமன் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஆதி திருச்சபையுடைய பந்தி விசாரிப்புக்காரன் ரட்சிக்கப்பட்டிருந்தான். ஆதி திருச்சபை ரட்சிக்கப்பட்ட திருச்சபை. நம்பர் 1. நம்பர் 2, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 14வது வசனம். இங்கே இவர்கள் எல்லாரும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் சகோதரரும் வருமானப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 15வது வசனம். 120 பேர் மேல் மாடியில் ஏறினார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்ட தேவராய கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள். அப்போஸ்தலர் யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவி உங்களை கண்டித்து உணர்த்துவார். ஆதி திருச்சபை ரட்சிக்கப்பட்ட திருச்சபை. நம்பர் 2, ஆதி திருச்சபை அபிஷேகம் பெற்ற திருச்சபை. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31, 2வது அதிகாரம் 42, 46 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆதி திருச்சபை ஒருமனமுள்ள திருச்சபை. அல்லேலூயா.
ஒரு மூப்பர் ஒன்று சொன்னால் எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவாங்க. ஒரு மூப்பத்தி ஒன்று சொன்னால் ஆமேன்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஊழியக்காரன் சொன்னால் ஆமேன், அசைப்பே கிடையாது, மாற்றமே கிடையாது, மறுத்து பேசவே மாட்டாங்க. ஆதி திருச்சபை, ரட்சிக்கப்பட்ட திருச்சபை, அபிஷேகம் பெற்ற திருச்சபை. அடுத்து என்ன திருச்சபை? ஒரு மன்னம் உள்ள திருச்சபை. எபேசியர் 4:12-13 ஆதி திருச்சபை, ஊழியம் செய்த திருச்சபை. வந்து சாமுவேல் மன்னிக்கணும், சங்கீதங்களின் புத்தகம் 133:1 இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது நன்மையும் இன்பமாக இருக்கிறது. ஊழியம் செய்த திருச்சபை, ஒன்று சேர்ந்த திருச்சபை, ரட்சிக்கப்பட்ட திருச்சபை, அபிஷேகம் பெற்ற திருச்சபை, கிருபையுள்ள திருச்சபை, தேவனுக்கு என்று மகிமையாக ஜீவித்த திருச்சபை, ஆதி திருச்சபை. விட்டு கொடுத்த திருச்சபை, ஒருவருக்கு கோபம் இல்லை, விட்டு கொடுத்தார்கள். ஆதி திருச்சபை, அன்புள்ள திருச்சபை. ஆதி திருச்சபை வனாந்தரத்தின் வழியாகத்தான் வரணும். திருச்சபையை வனாந்தரத்தின் வழியாக நடத்தி கொண்டு வந்தான் மோசே. மோசே நல்ல மனுஷன், ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தான், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான், எகிப்திலிருந்து வந்தான், இஸ்ரவேலை கானானுக்கு வழிநடத்தி வருகிறான். வனாந்தரத்தின் வழியாக வருகிறான், தண்ணி இல்லாத இடத்தின் வழியாக நடத்துகிறான். ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் ஆண்டவர் மோசையை கூப்பிட்டார், வா நீ என்று சொன்னார். அவன் சீனா மலைக்கு போகிறான். தேவ சமூகத்தில் இருந்து விட்டு அவன் ஜனங்களுக்காக சில கற்பனைகளை ஆண்டவர் கொடுக்க தன் வலது கையினால், தன் கையினால் எழுதி 2 கற்பனைகளை கொடுத்து அனுப்பினார். மோசை கொண்டு வாரான். வரும்போது சொல்லுங்க, வரும்போது ஆரவாரம் கேட்கிறது, ஆரவார துணி கேட்கிறது, சத்தம் கேட்கிறது, ஆடுறாங்க. ஒருத்திக்கும் சாலு தலையில இல்லை, எல்லாவளும் கையில் எடுத்து வச்சுட்டு டங் 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 என்று தலையை சுத்துறாங்க. சாலு இதுதான் பரிசுத்தாவியோ? அப்படி பைபிளில் எங்கேயாவது ஷால் எடுத்து தலையை சுத்தணுமோ? வஞ்சிக்கப்படக்கூடாது. இந்த யூடியூப்பு இப்படிப்பட்ட டியூப்புகளை பார்த்து, இந்த டியூப்பெல்லாம் ஒன்றை கொன்னுரும். இதை பார்த்தா கடைசியில் ஒன்று நமக்கு டியூப்பு போட வேண்டியது வரும். ஷால் எடுத்து கள்ளத்துக்கிட்டு தலைக்கு மேலே சுற்றிட்டு தூக்கி வீசுவலை, செத்து போவா நீ. நான் பிரசங்கிப்பேன் மற்ற இடங்களில், மற்ற நாட்டில். நீங்கள் அப்படி போடலை, பார்த்துட்டு தான் இருந்தேன். ஷாலை போட்டால் அடுத்தவ எடுத்துருவா. ஒழுங்காக இருக்கணும், வஸ்திரம் விலகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை உள்ள திருச்சபை, ஆட்டமும் பாட்டமும் நடக்குது. மோசே போயிட்டு வருவானோ வரலையோன்னு தெரியாது. எங்களுக்கு கும்பிடுறதுக்கு ஒரு தெய்வம் வேணும்னா கிடை இருந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் சொன்னாங்க, ஒன்றுக்கும் பயப்படாதுங்க, எடு காற்றுல நடக்குது, களத்தில் ஆடுவோம், களத்துறான் எல்லாம் சேர்த்து ஒரு வார்ப்பு அடுப்பில் போட்டான். அது ஒரு கண்ணுக்குட்டியாக வந்து உடன் பாஸ்டர் உருப்படுவானா? சும்மா இருந்த மக்களை விக்கிரகத்தை உண்டு பண்ண சொல்லி ஆடுங்கண்ணா, அடிச்சு போடு காற்றாக ஆடி பாடுங்கண்ணா, போடுறான் மேளத்தை, ஆட்டுறாது எடுறா அப்படின்னா எல்லாவளும் சுற்றி சுற்றி ஆட்டம், எல்லாம் ஆட்டம். சில புருஷன்கிட்ட ஆடுவாள, அது போல ஆட்டம். ஒழுங்காடு. மனைவி கிட்ட ஆடக்கூடாது. விசுவாசிக்க சத்தம் அடுத்த வீட்டுக்கு கேட்கக்கூடாது. உன் பானை சத்தம் கேட்கக்கூடாது. புருஷன் ரட்சிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லுது, உங்கள் வீட்டில் தண்ணி வாங்கி குடிச்சா போதும் ஒரு செம்பில். இந்த செம்பு சொல்லும் இந்த வீட்டு புருஷன் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. நீ செம்பு சப்பி இருந்தா அவர் சப்பிட்டாரு. நாட் ஓன்லி செம்பு பட் ஆல்சோ யூ, ஒன்னையும் சப்பிட்டாரு. ஒன்றை சப்பனதுனால தானே செம்பு சப்பிச்சு. ரட்சிக்கப்படணும், சும்மா கையை ரட்சிக்கப்படணும். ஊர் சுத்துறதுக்கு அல்ல உனக்கு ரட்சிப்பு. ஆண்டவர் போட்ட பிச்சை. உன்னை ஊதாரித்தனமா திரிகிறதுக்கு அல்ல. கண்ட கண்ட இடத்துக்கு போகாத, கண்ட கண்ட வீட்டில் கால் வைக்காத. உன்னை அழைத்தவர் யார்? அபிஷேகித்தவர் யார்? சத்தியத்தை நடத்தினவர் யார்? உன் மேய்ப்பன் யார்? எப்படி சொல்லி நடத்துறான்? உபாகம் 12:13 கண்ட கண்ட இடமெல்லாம் உன் சோத்திர பலியை செலுத்தாதபடி ஜாக்கிரதையாரு. சும்மா வெள்ளிக்கிழமை அங்க, சனிக்கிழமை அங்க, ஞாயிற்றுக்கிழமை பரலோகமே உம்மை துதிப்பதால் துதிக்காத. இங்க வந்து ஒரு ஆட்டம், அதான் கொஞ்சம் உயரமா போட்டிருக்காரு. நீ துள்ளுவான்னு தெரியும் அவரு, நீ நல்ல துள்ளுவாண்டி தான் கொஞ்சம் உயரமா போட்டிருக்காரு. துள்ளாத. ஆரோன் கண்டுகுட்டியை செய்தான், ஜனங்களை துள்ள வைத்தான். இறைச்சல். ஆண்டவர் சொன்னாரு, யாத்திராகமம் 32வது அதிகாரம் 7வது வசனம், உன் ஜனங்கள் தங்களை தாங்களே சொல்லுங்க. வசனம் தானே வாசிக்க, நான் வசனம் தானே சொல்றேன். உன் ஜனங்கள் தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டார்கள். 9வது வசனம், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இன்னும் 1000 இயேசு மணி வந்தாலும் சரி இந்த ஜனம்
சொல்லுங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஒரு நாள் இயேசு வருவார். 1 பேதுரு 4:17. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது. அது முந்தி நம்மிடத்தில் தோன்றினால், நம்ம சபையில் தோன்றினால், இதுவரை சுவிசேஷ சத்தியத்துக்கு செவி கொடுக்காதவருடைய முடிவு என்னவா இருக்கும்? வசனத்துக்கு கீழ்ப்படி. வழி நடத்தி வந்த மோசே பார்த்தான். ஐயோ இல்ல, நல்ல சத்தம். ஏன் ஜனங்கள் அப்படி இருக்க மாட்டாங்க நம்பி வந்தார். கிட்ட வந்து பார்த்தான், ஆரோனும் ஆடுகான், அவன் கூட உள்ளவனும் ஆடுறாங்க. கொண்டு வந்த கற்பனைகளை மோசே, உங்களுக்காகவா இத்தனை நாள் காவல் கிடந்து வாங்கினார், அடிச்சு உடைத்து போட்டான். மோசே தேவன் கைப்பட எழுதி கொடுத்த அந்த கற்பலகைகளை உடைச்சு போட்டுட்டான். யாத்திராகமம் 32:19 வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 32:19. சீக்கிரம். சமீபித்து வரும்போது கண்டுக்குட்டி எல்லாத்தையும் ஆட்டம் பாட்டம் எல்லாம் கண்டபோது மோசைக்கு கோபம் வருது. கையிலே இருந்த கர்த்தர் கைப்பட எழுதி கொடுத்த கற்பனைகள் பலகைகளை மலையின் அடியிலே எரிஞ்சு உடைச்சிட்ட. ஊழியத்தை உடைச்சிட்டியடா சண்டாளா! இதற்காகவா உன்னிடத்தில் கர்த்தர் கொடுத்தார் இந்த கிருபையை? மோசே, உடைச்சிட்டியடா, நன்றி கெட்டவனே, உடைச்சிட்டியடா. காத்திருந்த கர்த்தர் கைப்பட எழுதி கொடுத்தத கோபம் உனக்கு வந்துட்டா நீ செத்துட்டான்னு அர்த்தம். கோபம் உன்னை அழிக்கும், பாவம் உன்னை அழிக்கும். பாவம் குடும்பத்தை விட்டு பிரிக்கும், தகப்பனை விட்டு பிரிக்கும், கணவனை விட்டு பிரிக்கும், மனைவியை விட்டு பிரிக்கும், சபையை விட்டு பிரிக்கும், ஐக்கியத்தை விட்டு பிரிக்கும். பாவம் வியாதியை தரும். பாவம் உன்னை அழிக்கும், உன்னை நொறுக்கும், உன்னை உருக்கும், உன்னை நிர்மூலமாக்கும். பாவம் செய்தவர்கள், பேழைக்குள் வராதவர்கள், ஆதியாகமம் 7:23 அனைவரும் நிக்கிரகமானார்கள், அழிஞ்சு போனாங்க, எலும்பு கூட இல்லை. பாவம் செய்யாதே, கோபப்படாத. கோபம் உன்னை கொலைகாரனை மாற்றும். காயினுக்கு எரிச்சல் வந்தது, முகநாடி மாறுச்சு, கோபம் வந்தது, சொந்த சகோதரனை கொலை செய்துட்டான். மனுஷ கொலைபாதகன். கோபம் உன்னை கொல்லும். பக்கத்தில் கையப்பிடிங்க. கோபப்படாதுங்க, கோபப்படாதுங்க, கோபப்படாதுங்க அக்கா. காற்றாக அசைவாடி சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, கைத்தட்ட மனசு வராது, உம்மை பாட வைப்பவரே, துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, என்னை ஆளுகை செய்பவரே, என்னை ஆளுகை செய்பவரே. துதிக்க உம்மை பாட ஆவியானவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, என்னை ஆளுகை செய்பவரே, என்னை ஆளுகை செய்பவரே, காற்றாக அசைவாடி சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே, துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. அலே, உடைச்சிட்டான், கிருபையை உடைச்சிட்டான், தாளந்த உடைச்சிட்டான். உடைச்சிடாத. கிரீடம் கிடைக்க வேண்டியிருந்த மோசே, கர்த்தர் கொடுத்ததை உடைச்சிட்டியடா. உடைச்சிட்டு உடைச்சத்தேங்கா பொருந்தாதுடா. குடும்பத்தை உடைச்சிடாதம்மா. கோளு சொல்லி சொல்லி குடும்பத்தை உடைச்சிடாத. உடைஞ்ச குடும்பம் சேராதும்மா.
புத்தி சொல்லி திருத்துமா, திருத்துமா. குண்டடி சொல்லாத, பொறாமைப்படாத, எரிச்சல் படாத, வஞ்சிக்காதுங்க. வஞ்சித்த குடி நான் சொல்லல, வஞ்சிக்காத. உருப்படவே மாட்டான்னு பைபிள் சொல்லுது. தரித்திரம் உன்னை தீராது. எல்லாம் செய்த மோசே எல்லாத்தையும் உடைச்சிட்டார். என் மோசே கானானுக்கு கூட்டிட்டு போ. மோசே என்னும் மனிதன் பசும்புல் போல தேடினோம், காணா போகவில்லையே, அவன் காணான் போகவில்லையே. மோசே என்னும் தேவ மனிதன் பசும்புல் போல தேடினோ, காணா போகவில்லையே, அவன் காணான் போகவில்லையே. மங்கி நிறமு மாறி அழிந்து போகுமானா, இரும்பின் நிலை என்ன ஐயோ, இரும்பின் நிலை என்ன. நீதிமானே உன்னையும் நீயே தேவ பிள்ளையே, நீதிமானாய் நினைக்கின்றாயோ, கோதுமை பறக்க பதரியம் மாத்திரம் பொன்மங்கி நிறமம் மாறி அழிந்து போகுமானா, இரும்பின் நிலை என்ன ஐயோ. நீதிமானே படுதல் அடிய செயலென்றா, துரோகியின் நிலை என்ன ஐயோ, குடிகார நிலை என்ன ஐயோ, ரட்சிக்கப்படாதவன் நிலை என்ன ஐயோ, ஞானஸ்நானம் பெறாதவன் நிலை என்ன. பொன்மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானா, இரும்பின் நிலை என்ன ஐயோ, இரும்பின் நிலை என்ன. மோசையே போக முடியல, கானானுக்கு போக முடியல. தெரியுமா, மோசே கானானுக்கு போக முடியல. காரணம் கோபம். தேவன் கொடுத்திருந்த நல்ல கிருபைகளை, கானான் மேன்மையை பறிகொடுத்த மோசை, கானான் மேன்மையவன் பறிகொடுத்துட்டான். கானானுக்கு போக வேண்டியவன், கூட்டிட்டு போக வேண்டியவன், கானானுடைய மேன்மையவன் கெடுத்துட்டான். அல்லேலூயா. மூணாவதாக தரிசனத்தை பறிகொடுத்த சிம்சோன். தரிசனத்தை பறிகொடுத்த சிம்சோன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீ கர்ப்பம் தரித்த ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையில் சவரங்கத்தி படக்கூடாது. அந்த பிள்ளை பிறந்த முதல் கர்த்தருக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேல் ஜனத்தை பெருச கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அல்லேலூயா, அல்லேலூயா. 24வது வசனம். அந்த ஸ்திரீ பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று நல்ல பேர். சிம்சோன் செல்ல பேர் தெரியுமா? எப்போ சிம்சோன் என்று பெயர் போட்டாள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன குழந்தையிலே அந்த பிள்ளைக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். சின்ன குழந்தையிலே பரிசுத்த ஆவியானவனுக்குள்ள இருந்தார். ஸ்தோத்திரம். 15வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, ஒரு கழுதைக்கு பச்சை தாடையில் போச்சு 1000 பேரை கொன்னுட்டான். ஒரு செத்த கழுதையின் தாடை எலும்பை, செத்ததை அவன் தொடக்கூடாது, ஆனால் தொட்டான். ஒரு தாடை எலும்பு வச்சு 1000 பேரை கொன்னுட்டான். சோத்திரம். எத்தகோரி என்ற இடத்தில் வந்தபோது தண்ணி தாக்கத்தில் நான் சாகணுமோ பெலிசர் கையில் சொன்னா, பாறையை ஒரு இடி இடிச்சா தண்ணி வந்து குடிச்சு புழைச்சிட்டான். பட்டணத்து உச்சிக்கு கதவு நிலையெல்லாம் தூக்கிட்டு தோழதி வச்சுட்டு கொண்டு போயிட்டான். புது கயிறு வச்சு கட்டுனாங்க, அது எரிச்சு சாம்பலா போயிட்டு அறுத்து அறிஞ்சிட்டான். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, சிம்சோன் திம்னாத்துக்கு போயிட்டான். திம்னாத் என்பது டவுன் என்ற அர்த்தம். டவுன் டவுன், திம்னாத் டவுன், எகிப்து டவுன். ஆபிரகாம் எகிப்துக்கு போனான், டவுன் ஆயிட்டான். சிம்சோன் திம்னாத்துக்கு போனான், டவுன். ரட்சிக்கப்பட்டவன் எங்க போகக்கூடாது, டவுன், டவுன் ஆகக்கூடாது. நீ டவுன் ஆயிட்டால் உனக்கு ஜாலி முடிய போகுதுன்னு அர்த்தம். ஒரு அல்ல சொல்லுங்க, பல்ஸ் டவுன் ஆனால் பெட்டி ரெடி. அல்லேலூயா. டவுன் தானே. சிம்சோன் டவுன் சொல்லுங்க, சிம்சோன் டவுன். மனம் திரும்பாதவன் டவுன், ரட்சிக்கப்படாதவன் டவுன், கீழே இறங்கிட்டான். டவுன். மேலானவைகளை நாடுங்கள்,
மேலானவைகள் கீழானவைகளே அல்ல. இவன் மேலே போக வேண்டியவன். வர்ற மேலே 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 என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, தூக்கி தூக்கி மேலே, கீழே இல்லை, கீழே என்னை தூக்கி தூக்கி கீழே போட்டீரே அல்ல. மேலே ஒரு குடும்பம் மேலே வருதுன்னா ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிச்சுக்காரன்னு அர்த்தம். ஒரு குடும்பம் கீழே போகுதுன்னா நீ சீக்கிரத்தில் அழிய போகிறான்னு அர்த்தம். அழிஞ்சிடாத, மனம் திரும்பு, மனம் திரும்பு. இதெல்லாம் எனக்கு உணரில்லை, எனக்கு உணரில்லை. உணர்வுகிட்ட ஜென்மனா சிம்சன் உணர்வுகிட்ட ஜென்மம். கிருபை அவனுக்கு எப்படி கிருபை தெரியும். பலத்தை கொடுத்தாரு கர்த்தர், தரிசனத்தை கொடுத்தார். விசன் தாய்க்க விஷம் விசன், நீ கர்ப்பத்திற்கு ஒரு குமாரனை பெறுவாய், நம்ம தலையில் சவரங்கத்து படக்கூடாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் கர்த்தருக்கு நசரேயனாய் இருப்பான். அப்படியே வளர்த்தா தெரியுமா. செத்ததை தொட்டுட்டான். 14:1-2 அவன் தன் தாயும் தகப்பனையும் பார்த்து, டாடி மம்மி நான் திம்னாத்தில் போனேன், ஒரு பெரிசர் பொண்ணை கண்டேன். அட பாவி மோன, இல்லை பொம்பளைய நீ பார்க்கப்படாதுல, நீ நசரைய விரதம் உள்ளவன் மோனே, நீ நசரைய விரதம் உள்ளவன், உன பெண்ணை கட்டப்படாது. யோபு 31:1 என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையோடு நினைப்பாயிருப்பது எப்படி. நான் திம்னாத்திலே ஒரு பெரிசர் பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் அல்ல கொள்ள வேண்டும் அப்படின்னா கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. உடனே அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, நல்ல புத்தி சொன்னாங்க, மோனே விருத்த சேதனம் இல்லாத பெரிசர் பெண்ணை நீ திருமணம் செய்வது என்ன? நம்ம சொந்த பந்தத்தில் மாமனுக்கு மோகம் இல்லையா, மச்சானுக்கு மோகம் இல்லையா, நம்ம சொந்த பந்தத்தில் பெண்ணு இருக்கு இல்லையா என்று அதற்கு அவள் சொன்னா, எனக்கு அந்த பெரிசர் பெண்ணு கண்ணுக்கு பிரியம். என்னத்துக்கு பிரியம்? அவள் கண்ணை தொண்டை வச்சுட்டா அம்மா, கண்ணுக்கு பிரியம் என்றான். கண்ணுக்கு பிரியம். தரிசனம் இழந்து போச்சு, கிருபை இழந்துச்சு. 16:1 வேசி வீட்டுக்கு போனான், படுத்துக்கிட்டான். 16 தினம் அவ இந்த பைக்கில் போச்சுல புருஷனுக்கு கழுத்தை கட்டி பிடிப்பா தெரியுமா, அதே போல் இவன் தினம் இவனுக்கு குரல் விளைய நெருக்கினாள். தினம் ஸ்லோ பாய்ஸில் நெருக்கினாள். நெருக்கிறான். அத்தான் அவன் செத்தான். அத்தான்னு சொல்லியே சிலவா உன்னை கொன்னுருவா, உன்னை அழிச்சிடுவா, நீ செத்தா. அத்தானா இதுவரை சொல்லாதவா அத்தா. கள்ளிகளுக்கு அழுகையை நம்பாத. மாயக்கள்ளி, மந்திரக்கள்ளி, கண்ணீர் கள்ளி, அழுக கள்ளி. கள்ளி சொல்லுங்க, கள்ளி அழுவா, கள்ள அழுவா. கள்ளியை மட்டும் சொன்னா கள்ளன் என்ன திட்டுவான், கள்ளனும் அழுவான். நம்பாத. ரட்சிக்கப்பட்டவர்களை நம்பு, அபிஷேகம் பெற்றவர்களை நம்பு, தேவனுடைய பிள்ளைகளை பரலோகவாசியை நீ நம்பு. யாரைத்தான் நம்புவதோ, இந்த உலகத்தில் நம்ப முடியாத சூழ்நிலைகளை நான் வந்திருக்கோம். அன்றோடைய வரைக்கும் ரொம்ப மிக சமீபம். சிம்சோனை தினம் நெருக்கி ரகசியத்தை அலட்டுனாள், இருக்க விடல. உனக்கு சொல்லு, உன் பலத்தை சொல்லுனா சொல்லிட்டான். பகலை பார்த்து பேசு சொல்லுங்க, பகலை பார்த்து பேசு, ராத்திரி அதானும் பேசாத, பிள்ளைகள் உள்ள வீட்டில் ஒரு நேரமும் பேசாத சொல்லுங்க. பொம்பளை கிட்ட ரகசியம் சொல்லாத. ராத்திரி 12 மணியானாலும் அவளுக்கு அடுத்தவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லாம வயறு வெடிச்சிடும். சொல்லிடுவா. தினம் அவனை நெருக்கினாள். ரகசியத்தை பொறுக்க முடியாம சொன்னான். பெலிஸ்தர்கள் அவனை பிடித்தார்கள், கண்ணை பிடுங்கினாங்க, பரியாசம் பண்ண வச்சாங்க, பொம்மையை போல ஆட்டினார்கள். கடைசியில் சிம்சோன் சொன்னான், 1000 பேரை ஒரு கழுதைக்கு தாடை எலும்ப வச்சு கொன்னவன் ஒரு பொம்பளைக்கு வாயை கிழிக்க இவனால முடியல. சிங்கத்தை கிழிச்சவன், கரடியை கிழிச்சவன் இவளுக்கு வாயை கிழிக்க முடியலையே, செத்துட்டான். நீதிமானே துரோகியின் நிலை என்ன, ஐயோ கெடுத்துட்டோம். குட்டிச்சவராய் போச்சு சிம்சோன் ஃபேமிலி. 16-20 பரிசுத்தாய் போயிட்டாரு. இந்த பாருங்க, கையும் ஆட்டுற ஜன்னி, அதுக்கு பேர் சொல்லுங்க, ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. கையை வெட்டிட்டு கிடந்தா, எனக்கு அப்படிதான் வெட்டிட்டு கிடந்து இந்த கால் ஆக்சிடென்ட். இவன் சாகல,
ஆனா என்ன செய்யுது? வெட்டுது. வெட்டுது. வெட்டு ஜன்னி வந்து இங்க வெட்டியது போல இருக்கக்கூடாது. அது பரிசுத்தாவி இல்லை. உன்னை நிறுத்தி விட்டு உன் டேப் ஆன் பண்ணி அந்நிய பாசை பேச, நீ எத்தனை பாசை பேசான்னு பார்க்கணும். கரகரா 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 கடைசி அத்தை வரை உனக்கு கரகரா கரகரா. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? அபிஷேக் உனக்கு வந்தா உன்னை பார்த்தா தெரியும், கேரக்டர் உனக்கு தெரியும், உன் நட உட பாவனை பேச்சு மூச்சு பழக்க வழக்கம் அத்தனையிலும் பரிசுத்தாய் உனக்குள்ள இருந்தால் அவர் உன்னை வழிகாட்டுவார். உன் வழி தாறுமாறா இருந்தால் நீதிமொழிகள் 15:10 வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமா. என்னத்தை சொல்லி பாருங்க, கீழ்ப்படிய மாட்டான். சாகுது வரை கீழ்ப்படிய மாட்டான். சிம்சன் செத்த பிறகுதான் கீழ்ப்படிஞ்சிருவான். செத்துட்டானே. 16:20 பரிசுத்தாய் போயிட்டார். 16:30 3000 பெலிஸ்தரோடு செத்தான். 20 வருஷம் இஸ்ரவேல் ஜனத்தை நியாயம் விசாரித்த சிம்சன் செத்துட்டானே. கொன்னுட்டாளே ஒரு பொம்பளை. பறி கொடுத்துட்டான் தெரியுமா? தரிசனத்தை பறி கொடுத்த சிம்சோன் உன் தரிசனத்தை பறி கொடுத்துறது. உன் கிரீடத்தை அடுத்தவன் எடுத்துக் கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஒன்று சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்னே ஒன்று வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 15வது அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவன் ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் 15:1 நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாக இருக்கிறேன். அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? கொழுக்கட்டை தருவார். ஆபிரகாம் ஆண்டவருடைய எனக்கு என்ன தருவீர்? இன்னைக்கு அப்படிதான் எங்க போனாலும் வெளியே இடங்களுக்கு ஊழியத்துக்கு போன ஆண்டவர் என்ன கொண்டு தந்தாருன்னு கேட்பாங்க என்கிட்ட. ஆண்டவர் என்னத்தை தருவீர்? ஏன்பா உனக்கு என்னது இல்லை? குழந்தை இல்லை. அது எங்க 16:5 வெளியே கூப்பிட்டாரு. ஆபிரகாம் ஐயா வெளியே வா. வெளியே வந்தான். வானத்தை பார்த்தான். என்ன தெரியுது? நட்சத்திரம் எண்ணார், எண்ண முடியல. இதே போல உன் சந்ததியை நான் பெருக செய்வேன். 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அப்படி நீதியாக எண்ணினார். 16:1 வாசித்து பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் பிள்ளை இல்லாதிருந்தது. சாராய்க்கு பிள்ளை இல்லை. இருக்கட்டும். அவள் தன்னுடைய புருஷனாகிய ஆபிரகாமை பார்த்து, எனக்கு ஒரு தோழி இருக்கிறாள், என்னுடைய பணிப்பெண், எகிப்து தேசத்து பெண்ணாகிய ஆகார் வாலிப பிள்ளை. ஆபிரகாமுக்கு 85 வயசு. ஆகார் சின்ன பிள்ளை, வயசு சொல்லல, சின்ன பொண்ணு தானே. சாராய்க்கு அடிமை பெண்ணாக இருந்தவள், வேலைக்காரியாக இருந்தவள் தானே. ஆபிரகாம் எகிப்துக்கு போன போது மனைவியை சிஸ்டர் என்னாங்க. உடனே சிஸ்டர் தானே, ஆமா சிஸ்டரை தூக்கிட்டு போயிட்டான் ராஜா. ஆபிரகாமுக்கு சிஸ்டர் தூக்கிட்டு வரலன்னா தூக்கிட்டு போயிட்டான். அங்க போகும்போது கர்த்தர் சொன்னார், ஏய் அவ யார் தெரியுமா? அந்த ராஜா கிட்ட, டேய் நீதிமானுக்கு மனைவிடா, எப்படி தூக்குனியோ அப்படி கொண்டு அங்கே விட்டுரு, இல்லை உன் சாப்டர் க்ளோஸ்னார் ஆண்டவர். பயந்து போய் இங்கே கொண்டு விட்டுட்டான். விட்டுட்டு சொல்லுங்க, விட்டுக்கிட்டு ஏன்டா இந்த அநியாயத்தை பண்ணனா? ஏன் சகோதரின்னு சொன்னாடா, நான் இப்படி தப்பு செய்துட்டேன், நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்னு சொல்லிட்டு அத்தனை பொருட்கள் என்னதெல்லாம் கொடுக்கணுமோ சாராயின் நிமித்தம் ஆபிரகாம் கொடுத்து அனுப்பினான். நிறைய பேரை கொடுத்தான். அதில் ஆகார் என்ற வேலைக்காரியையும் கொடுத்துட்டான், அடிமை பெண். ஆகார் எகிப்து தேசத்தில் உள்ள அடிமை. அவ குடும்ப வறுமை, ஏழை குடும்பம். அவங்க அப்பா அம்மா ஏழை, அடிமைக்கு அடிமை, கொத்தடிமையாக இருந்தவங்க. அவங்க வாழ்றதுக்கு கடன் வாங்கினதை கொடுக்க முடியல, பார்வோனுக்கே கொடுத்துட்டாங்க தனக்கு மகளை அடிமையா. ஆகாருக்கு அப்பா அம்மா வித்தார்கள். அதை ஆபிரகாம் மன்னிக்கணும். பார்வோன் வாங்கினான். கடைசியில் பார்வோன் சாராயின் நிமித்தம் ஆகாரை வித்துட்டான், ஆபிரகாமுக்கு வித்துட்டான். இப்ப ஆபிரகாம் கூட்டிட்டு வர்றான். சாராய்க்கு ஒரு ஆசை. ஆகார் என்றால் பயம் உள்ளவள் என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? பயம் உள்ளவள். இந்த பயந்தாங்கொல்லிகளுக்கு விமோச்சனமே கிடையாது. நீ பயந்தாங்கொல்லியா இருக்கக்கூடாது. ஒரு அல்ல சொல்லுங்க. உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஆபத்து வருதுன்னா ஃபோனில் உங்களுக்கு நிறைய ஆப்பு தந்திருக்கு இல்லையா? ஆப்பு டங்குன்னு அடிச்சா போதும், டிங்குன்னு போலீஸ் வரும். ஒரு அல்ல சொல்லுங்க. ஆமாம், உடனே வரும். உடனே காவல்துறை வந்து உன்னை காப்பாற்றும். ஆமாம், அத்தனை பொம்பளைகளுக்கும் பாக்ஸிங் படித்து கொடுத்துருக்கு எல்லாருக்கும். அட்டி
படிக்காமலே நீ குத்துனா மூக்கல. எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் கிடந்தான் தெரியுமா? கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி. குத்துனது மனைவி. சோத்திரம். எப்படியோ கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஆகார பயந்தாங்கொள்ளி. எனக்கு கடைசி வர அவள் அடிமை பெண்ணாகவே இருக்கணும் என்று சொல்லி ஏராளமான பேர் 300-400 பேர் உண்டு வேலைக்காரங்க. அதை விட இந்த ஆகாரை சாராய்க்கு கொடுத்தான். எல்லா வேலைக்காரர்களையும் சாராய் ஆபிரகாமுக்கு கொடுக்கல. வேறு கல்யாணம் பண்ணோன்னு இந்த பயந்தாங்கொள்ளிக்கு கொடுத்ததுனால இவளை இவரு கட்டுனா இருடி உன்னை இருப்பா, எழுந்திருடி உன்னை எழுந்திருப்பா, கன்னத்தில் கையடிடி அப்படி நான் எடுப்பா என்று நினைச்சுத்தான், சொல்லுங்க, நினைச்சுத்தான் சாராய் ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்தாள். எனக்கு அடிமைப்பட்டா இருக்கிற ஆகார், நீ கல்யாணம் பண்ணோம், அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த பிள்ளையின் மூலமா கர்த்தர் நம்ம வீட்டை கட்டுவார். இவர் தீர்க்கதரிசி. புருஷனை வித்த ஒரே ஒரு பாவி சாராய். புருஷனை வித்துட்டாளே. உலகத்தில் விற்கக்கூடாத ஒன்று தனக்கு புருஷன், என் புருஷன் எனக்கு மட்டும்தான். ஒரு சினிமா வந்து நீங்க பறக்கும் முன்னால நான் நடித்த காலத்தில் என்ன புருஷன் எனக்கு மட்டும்தான். எதை வேணாலும் ஒரு பொம்பளை வித்துருவா. புருஷனை விற்பாளா? விற்பாளா? விற்கலாமா? நிறைய பேர் வா திறக்கல. வித்தா என்ன ஓய் கேட்கிறீங்களா? வித்துட்டா. ஒரு வார்த்தை கிழவன் கேட்கல. மனைவி சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆமேன்னு சொல்லி அடுத்த நாளே கல்யாணம். ஆகாரை கல்யாணம் பண்ணிட்டாரு ஆபிரகாம். ஆதியாகமம் 18:22 ஒரு லோத்துவுக்கு முழங்கால் படியிட்டு திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்த ஆபிரகாம். எந்த காரியத்திற்கும் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்டு அப்படியே செய்கிற ஆபிரகாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த எபிரேயர் 11:8 படி கீழ்ப்படிந்த ஆபிரகாம். தாய் தகப்பன் சொந்த பந்தத்தில் விட்டு போன ஆபிரகாம். ஆகார கெட்டுன்னு சொன்னதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. கெட்டிட்டான் 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 கெட்டிட்டான். பொன்மங்கி நிறமுமாறி அழிந்து மூகுமானா இரும்பின் நிலை என்ன? ஐயோ இரும்பின் நிலை என்ன? ஆகாரை கல்யாணம் பண்ண உடனே கர்த்தர் ஆகாரை கடாட்சித்தார், கர்ப்பத்தை உண்டாக்கினார். ஆகார் கர்ப்பவதியானாள். கொஞ்சம் நிமிர்ந்து நடந்தா. ஏத்தி விட்ட ஏணியை மறந்துட்டா. ஏத்தி விட்ட ஏணியை மறந்துட்டா. ஏத்தி விட்ட யோசேப்பை பானபாத்திரக்கார மறந்தே போனோம். ஏத்தி விட்ட ஏணியை மறந்துட்டா. உன்னை வாழ வச்ச அந்த ஏணியை ஆகார் மறந்துட்டா. சாராய் கூப்பிட்டா. ஏடின்னா ஆகார் சொன்னா போடின்னா. ஒரு அல்ல சொல்லுங்க. ஏடின்னா அடிமை தானே. முன்னால அம்மா அப்படின்னு வந்து விழுவா. இப்ப அப்படி இல்லை, போடின்னா. என்னடி பேசுற? என்னடி பேசுற? எங்க இருந்துடி பேசுற? எங்க இருந்து பேசுறடி? நீ யாரு? நான் யாரு? ஆபிரகாமின் மனைவி. கர்த்தர் என் கர்ப்பத்தை ஆசீர்வதிச்சிருக்க தெரியுமா? பாடி. சொந்தமில்லை, பந்தமில்லை, வந்த வழி நிலையும் இல்லை, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாக்கம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம், மாயைதான். அல்லேலூயா அல்லேலூயா. சாராய அற்பமாய் நினைத்தாள் ஆகார். என் வேதம் சொல்லுது, தேவனோடு உள்ள உறவை பறிகொடுத்த சாராய். எழுதி கொள்ளுங்க, தேவனோடு உள்ள உறவை பறிகொடுத்த சாராய். அமுதரஞ்சித அமுதரஞ்சித இஞ்சித மிட்டாய் அன்னமே நீ வாங்கும் மிட்டாய். அப்படி இருக்கா? அமுதரஞ்சித அமுதரஞ்சித சொல்லுங்க சொல்லுங்க. எழுதக்கூடியவங்க குயிக். அமுதரஞ்சித கைத்தட்டு லேசா ஸ்லோவில் கைத்தட்டினீங்கன்னா உங்களுக்கு பாட முடியுது. அமுதரஞ்சித இஞ்சித மிட்டாய் அன்னமே நீ வாங்கும் மிட்டாய். அமுதரஞ்சித இஞ்சித மிட்டாய் அன்னமே நீ மிட்டாய். மோச முனிவர் புகழ்ந்த மிட்டாய் முழு மனதாய் ஏற்ற மிட்டாய். மோச முனிவர் புகழ்ந்த மிட்டாய் முழு மனதாய் ஏற்ற மிட்டாய். மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாறே, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தங்கை மாறே, மிட்டாய் வாங்கலையோ. மிட்டாய் மிட்டாய்
மிட்டாய் மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். கல்வாரியில் 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 செய்த மிட்டாய் கடையில் கிடைக்காத மிட்டாய். கல்வாரியில் செய்த மிட்டாய் கடையில் கிடைக்காத மிட்டாய். கல்லறையை திறந்த மிட்டாய் மோட்சம் அதில் சென்ற மிட்டாய். கல்லறையை திறந்த மிட்டாய் மோட்சம் அதில் சென்ற மிட்டாய். மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாறே மிட்டாய் வாங்கலையோ. மிட்டாய் வாங்கலையோ தங்கை மாறே மிட்டாய் வாங்கலையோ. மிட்டாய் 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 மிட்டாய். நாசரேத்தில் அல்லேலூயா. நீ பாடுறது பயமா இருக்கு. பெத்தலேயில் பிறந்த மிட்டாய் நாசரேத்தில் வளர்ந்த மிட்டாய். பெத்தலேயில் பிறந்த மிட்டாய் மெத்தவும் சீரந்த மிட்டாய். பெத்தலேயில் பிறந்த மிட்டாய் மெத்தவும் சீரந்த மிட்டாய். பெத்தலேயில் பிறந்த மிட்டாய் மெத்தவும் சீரந்த மிட்டாய். நாசரேத்தில் வளர்ந்த மிட்டாய் நாதர் இயேசு அந்த மிட்டாய். நாசரேத்தில் வளர்ந்த மிட்டாய் நாதர் இயேசு அந்த மிட்டாய். மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாறே மிட்டாய் வாங்கலையோ. மிட்டாய் வாங்கலையோ தங்கை மாறே மிட்டாய் வாங்கலையோ. மிட்டாய் 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 மிட்டாய். கல்வாரியில் 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 செய்த மிட்டாய் கடையில் கிடைக்காத மிட்டாய். கல்வாரியில் செய்த மிட்டாய் கடையில் கிடைக்காத மிட்டாய். கல்லறையை திறந்த மிட்டாய் மோட்சம் அதில் சென்ற மிட்டாய். கல்லறையை திறந்த மிட்டாய் மோட்சம் அதில் சென்ற மிட்டாய். மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாற மிட்டாய் வாங்கலையோ. மிட்டாய் வாங்கலையோ தங்கை மாற மிட்டாய் வாங்கலையோ. மிட்டாய் 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 மிட்டாய். அமுதரஞ்சித 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 இஞ்சித மிட்டாய் அன்னமேனி வாங்கு மிட்டாய். அமுதரஞ்சித இஞ்சித மிட்டாய் அன்னமேனி வாங்கு மிட்டாய். மோச முனிவர் புகழ்ந்த மிட்டாய் முழு மனதாய் ஏற்ற மிட்டாய். மோச முனிவர் புகழ்ந்த மிட்டாய் முழு மனதாய் ஏற்ற மிட்டாய். மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாறே மிட்டாய் வாங்கலையோ. மிட்டாய் வாங்கலையோ தங்கை மாறே மிட்டாய் வாங்கலையோ. மிட்டாய் 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 மிட்டாய். கல்யாணத்தன்னைக்கே பைத்தியம் பிடிச்ச ஒரு பைத்தியக்காரிக்கு நான் பிறந்ததுனால ஒரு வருஷத்து பைத்தியம் தீர்ந்து ஒரு வருஷம் கழித்து நான் பிறந்தேன். அதனால எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. எனக்கு ஒரு ஜாதகம் எழுதுனாங்க. இவன் அஷ்டமத்தை சனித நிலை ஆண் குழந்தை வந்த பிறந்தால் நட்ட இடம் சுட்டுடுவான், நாடு விட்டு பறச்சிடுவான். அஷ்டமத்தில் சனி 7.5 நாட்டை அவனுக்கு தலையை சுத்துறான், 38 கண்டம் செத்து போவான் என்று எழுதினார். இதை பார்த்து எங்கள் அப்பா அம்மா எனக்கு காதில் 2 துவாரத்தை போட்டு கடுக்கத்தை போட்டார்கள். பெயர் எனக்கு சுப்பிரமணியன் என்ற பெயரை போட்டார்கள். என்னை பாசமாக வளர்த்தாங்க, நான் நாசமாக போனேன். என்னை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க, சீரழிஞ்சு போனேன். ரொம்ப பத்திரமா பாதுகாத்தாங்க, நான் ஊதாரியா போனேன். கல்யாணத்தன்னைக்கே பைத்தியம் முடிச்ச ஒரு பெண்ணு என்ன பெத்த அம்மா இன்னும் 5 பிள்ளைகளை பெத்தாங்க. நாங்க 3 ஆண்கள் 3 பெண்கள், நான் மூத்தவை. 6 பிள்ளைகளை பெற்ற அப்பா அம்மா கடைசி பிள்ளை தவிர 5 பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் கஞ்சி கொடுக்க வழி இல்லை. எங்க அப்பா ஒரு விறகு வெட்டக்கூடிய ஒரு விறகு வெட்டி. காலையில் விறகு வெட்ட போயிட்டு சாயங்காலம் தான் அரிசி கிழங்கு மீன் எல்லாம் ஆயிட்டு வருவாரு. நாங்க பட்டினியா கிடப்போம். ராத்திரி வந்து பொங்கி 11 மணிக்கு சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணி உருட்டி உருட்டி படுத்திருந்த தம்பி தங்கச்சிக்கெல்லாம் நாங்கள் போட்டு தண்ணியை ஊற்றி படுக்க வைப்போம். கஷ்டம். ட்ரெஸ்ஸே கிடையாது எங்களுக்கு. ஒரு ட்ரெஸ்ஸு, ஸ்கூலில் கொடுத்த ட்ரெஸ்ஸு. காலையில் ஆகாரம் கிடையாது. ஏதோ ஸ்கூலில் கொடுக்குற பால் போடுற தண்ணியை கலக்கி ஸ்கூலில் கொடுத்தத ஆளுக்கு ஒரு அலுமினிய கப்பில் ஒரு கிளாஸ் கிடைக்கும். சில தலைமை ஆசிரியர்கள் எங்களுக்கு இன்னொரு ரவுண்ட்ஸ் வர சொல்லி கூட ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க. நாங்கள் 5 பிள்ளைகளும் கஷ்டப்பட்டோம். 4 மணிக்கு எந்திரிச்சு பனங்காய் புறக்க போனோம். பனங்காய் புறக்கிட்டு வரும்போது முதுகில் விழுந்த நாட்கள் உண்டு, தலையில் விழுந்த நாட்கள் உண்டு. இந்த பனங்காவை கொண்டு வந்து எங்கள் அம்மா கையில் கொடுத்து அவங்க அதை சுட்டு அதை கொத்தி ஆளுக்கு ஒரு உருண்டை எடுத்து தந்து அந்த பனங்காய் அந்த பனங்காயை எங்களுக்கு தந்து பனங்காயை தின்னுட்டு பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பள்ளிக்கு போன எஸ் மணி உங்க முன்னால் என்ன பேசிக்கிட்டு தம்பி தங்கிச்சு அண்ணா பசிக்கண்ணா பசிக்கண்ணா பசிக்கண்ணான்னு அழுவாங்க, கதறுவாங்க. ஒரு வாரத்தில் ஒரு நாள் முளரிசி சோறு கிடைக்கும், வேற எல்லாம் பொடி அரிசி சோறு தான் கிடைக்கும்.
பக்கத்து ஊர்லையோ பக்கத்து வீட்லையோ சொந்தங்கள்லையோ கல்யாணம் வந்துட்டா அது எங்களுக்கு வேட்டை தான். பசி கொட்டலை வறுத்து கும்பியை வறுத்து அப்பா அம்மா சாப்பிடாம எங்களுக்கு தந்து எங்களுக்காக அவங்க தங்களையே அழிச்சுக்கிட்டாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. எங்க அப்பா மந்திரவாதி, அப்பாவுக்கு அப்பா மந்திரவாதி. 7 தலைமுறைக்கு மந்திரவாதி குடும்பம், சாபம் பிடிச்ச குடும்பம். 7 தலைமுறைக்கு சாபம் எங்க குடும்பத்தில் இருந்தது. 7 தலைமுறைக்கு சாபம். பைத்தியம் தீராது என்று யாரோ ஒருவர் முன்னால சாபம் போட்டாங்களாம். 7 தலைமுறைக்கு சாபம். எங்க அப்பா சொன்னார் அவருக்கு தலைமுறை 6, எங்க அப்பா தலைமுறை 6. சாபம் பிடிச்ச குடும்பம். யாராவது ஒரு ஆள் பைத்தியம் கிடப்பாங்க. எங்க பெரியப்பாவுக்கு பைத்தியம், பெரியம்மைக்கு பைத்தியம், இன்னொரு பெரியப்பா மகனுக்கு பைத்தியம், எங்க அம்மாவுக்கு கல்யாணத்தன்னைக்கே பைத்தியம். ஏன்னா சின்ன வயசுல இங்கிலீஷ் மீடியம் உங்க பிள்ளைங்களை பசங்களை இங்க படிக்க வைப்ப எங்க அப்பா மந்திரவாதம் படிக்க வச்சாரு. இன்னைக்கு 7 வயசுல சுந்தரமூர்த்தி காணிக்காரன் திருவட்டாரில் வந்து எங்க ஊர்ல வந்து எங்களுக்கு மந்திரவாதம் கற்றுக் கொடுத்தான் 13 பேருக்கு. அதுல நான் ஒருத்தன். சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னுக்கு மந்திரவாதம் படிச்சுட்டு போனோம். கரஸ்பாண்டன்ட் ஸ்கூல்ஸ்ல மந்திரவாதம் படிக்கல, டே காலேஜில் படித்தேன். ப்ராக்டிக்கல் எங்களுக்கு வீட்டில் வச்சே ப்ராக்டிக்கல் பண்ணி தருவான். பல மந்திரவாதிகள் கூட கூட்டிட்டு போனோம். சின்ன சின்ன மந்திரவாதம், பெரிய பெரிய மந்திரவாதம் செய்ய என்னை அழைத்து கொண்டு போய் மந்திரவாதி குடும்பம் சூத்திரம் தப்பாது. மனம் திரும்பினா தப்போம். சூத்திரம் பல ஏராளமான சாபத்து கூட சாபத்தை கூட்டினேன். மந்திரவாதம் ஊதாரித்தனமா தெரிஞ்சு தம்பி தங்கச்சி சரியான ஆகாரம் இல்லை. எங்க பெரியம்மா ஒரு தடவை சாப்பாடு கொண்டு வந்து, மணி வடிக்கலையா? இல்லை பெரியம்மா 3 நாள் ஆச்சு, அப்பாவுக்கு வேலைக்கு போகல. ஒரு குத்து பொண்ணி நிறைய சோறும் தண்ணியும் கஞ்சியுமா கொண்டு வந்து அப்படியே கையை போட்டு அந்த சோத்தை மேலே எடுத்து அப்படி காட்டிட்டு எங்க பெரியம்மா மாட்டு தொட்டியில கொண்டு ஊற்றிட்டான். அந்த சோத்தை மாட்டு தொட்டில ஊத்துற உடனே என் தம்பி தங்கச்சியில என்ன கெட்டி பிடிச்சு என்ன அழுக கத்தூரி சத்தம் போட்டு அண்ணா பசிக்குண்ணா என்று அழுது காதறினார்கள். என் தம்பி தங்கச்சி அழுகதை பார்த்து நான் சத்தம் போட்டு பெரியம்மா இப்படி செதுட்டு பெரியம்மா தேவைகள் 1000 என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் இருக்க. தேவைகள் 1000 என் முன்னிருப்பினும். அழுத கதர்ல கண்ணீர் வடிச்ச பெரியம்மா. ஒரு நாள் இந்த பிள்ளைகளெல்லாம் பசியில துடிக்குது பெரியம்மா. என்கிட்ட காட்டாம இருக்க கூடாதா? இந்த சோத்தையும் கஞ்சியும் கொண்டு காட்டிட்டு மாட்டு தொட்டில ஊத்திட்டிய பெரியம்மா. என்னால மறக்க முடியாது பெரியம்மா என்று சொன்ன நான். எனக்கு வயசில் இருந்த வாலிப பசங்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த பெரியம்மாவுக்கு மாமரம் தோப்பில் போய் மாங்காய்களை அழித்தேன், தேங்காய்களை வெட்டி அழிச்சேன். பயங்கர ரவுடி ஆயிட்டேன். இப்படியா ஒரு சொந்தம் இருக்கணும் என்று பயங்கர ரவுடி. ES மணி வாரான்னா ஓடிடுவாங்க. காரணம் மந்திரவாதி. 6 மணிக்கு பிறகு வீட்டுக்குள்ள யாரும் கதவு ஜன்னல் கதவுல திறக்க மாட்டாங்க. மணி வாரம் MDK 3557 ஜாவா பைக்கு சாராயத்தை ஊத்தி பைக் ஓட்டுன வேணாம். பைக்கு சத்தம் கேட்டா போதும் கதவுகள் டபார்னு அடைக்கும், ஜன்னல் அடைக்கும். காரணம் மந்திரவாதி வாரான், மந்திரவாதம் செய்திருவான் என்று பயந்தார்கள். என்ன கண்டு பயந்தார்கள். எல்லாரும் ஓடினார்கள், ஒளித்தார்கள். பயங்கர மோசமானவாயிட்டேன். 13 பேரை வச்சு சாராயம் அடிச்சு வித்தேன். பயங்கர சாராய வியாபாரி. நாடகத்தின் சினிமாவிலும் கூத்தாடி கொண்டிருந்தேன். சாந்தபுரத்தில் ஒரு போஸ்ட்மேன் வேலை கிடைச்சு, அதில் திருப்பி கொஞ்சம் கூடுதல் ஒரு வருமானம் வர ஆரம்பிச்சு. நிறைய வருமானம். என் தம்பி தங்கச்சி எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. மாடா உழைச்சி விறகு வெட்டி 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 எங்க அப்பா எங்களை படிக்க வச்சாரு. படிக்கிறாங்க. நான் தோத்து படிக்க. என் தம்பிமாரெல்லாம் தோக்காம படிச்சாங்க. அப்பா அம்மாவுக்கு கஷ்டம். எங்க அம்மா களை பறிக்க போனாங்க தெரியுமா? என் தம்பி தங்கச்சி கொலை சுமக்க போனாங்க தெரியுமா? சரி சந்தையில போய் வாழைக்காய் பொறுக்கி அந்த வாழைக்காயை கொண்டு வருவாங்க என் தம்பிமார். அதை எங்க அம்மா அவிச்சு மஞ்சள் உப்பு போட்டு அவிச்ச அது வாழைக்காயை தொலியை உரிச்சு தின்னுட்டு
தண்ணியை குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவான். கஷ்டப்பட்டான். என் தங்கச்சி, 2வது தங்கச்சி கல்யாணம். கல்யாணத்துக்கு 13 நாள் இருக்கு. தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சி. எத்தனாச்சு? பெரியப்பாவுக்கு, பெரியம்மாவுக்கு, பெரியம்மா மகனுக்கு, பெரியப்பா மகனுக்கு, எங்க அம்மாவுக்கு, இப்ப என் தங்கச்சிக்கு. எத்தனை பைத்தியம்? எத்தனை? 5 பேருக்கு பைத்தியம். தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சு. பந்தல் போட்டாச்சு, பத்திரிக்கை கொடுத்தாச்சு, இன்விடேஷன்லாம் கொடுத்தாச்சு, மசாலா வாங்கி இடிச்சாச்சு, காய்கறி வாங்கணும், கல்யாணம் பண்ணணும். 13 நாள் இருக்கு. ஓடுனேன் தெரியுமா? மந்திரவாதிகளை கூட்டு வந்து ஆடு கோழி எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு பலி செலுத்தினேன். நான் பூஜாரி. பார் படுப்புகள் நின்று 3 பந்தங்குளத்தி இடுப்பில் கிட்டு நின்று சாமி ஆடின வேணாம். சமாதானம். நான் பண்ண மந்திரவாதம் பிரயோஜனம் இல்லை. என் தங்கச்சியை காப்பாற்ற முடியல. எத்தனையோ பெரிய பெரிய மந்திரவாதிகளை கூப்பிட்டேன். எத்தனையோ இடங்களுக்கு போனேன், எத்தனையோ கோயில்களுக்கு போனேன். நான் சபரிமலை பல தடவை போக என்னுடைய உள்ள ஏவின போனேன். எல்லாம் தெய்வமும் கைவிட்டுட்டு தங்கச்சியை காப்பாற்ற முடியல. கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னால திடீர்னு ஞாபகம் வந்து, தங்கச்சி ஞாபகம் வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். காலங்கள் கடந்தோடிட்டு எனக்கு கல்யாணம் பார்த்தாங்க. யாரும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க தயார் இல்லை. காரணம், ஜாதகத்தை பார்த்தார்கள். என் ஜாதகம் சொல்லுது, அஷ்டமத்த சனிதனிலே ஆண் குழந்தை வந்தைய பிறந்தால் நட்டையிடம் சுட்டுடுவான், நாடு விட்டு பறத்திடுவான். அஷ்டமத்த சனியில 7.5 நாட்டம் தலையை சுத்துறான். 38 இவனுக்கு கண்டம், இவன் செத்துருவான். 38 மரணம் என்று எழுதியிருந்தது. இதை பார்த்த பெண் வீட்டுக்காரர்கள் பெண்ணு கொடுக்க யாரும் தயார் இல்லை. பார்த்தாங்க 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 வாரமெல்லாம் பார்த்துட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு போயிட்டான். நான் ஒரு ஜாதகக்காரன் ஜோசியக்காரன் கொண்டு போனேன் மீனாட்சிபுரத்துக்கு. அவன் இதை பார்த்தேன். இது செத்த ஜாதகம்னா. என்ன செத்த ஜாதகம்? 38 இவன் செத்துருவான்னா. யாரு உனக்கு, அண்ணனா தம்பியா அப்படின்னா? இல்லை நான் தானே. அப்படியா? ஏதாவது வழி உண்டாண்ணே? உண்டுண்ணா. காசு கொடுன்னா. அவன் கேட்ட காசை கொடுத்தேன். 98 கண்டான்னு எழுதிட்டான். ஆக்சுவலா நான் செத்துருக்கணும் 38. ஆனா 2வது ஜாதகம் எழுதுன எத்தனை ராக எங்க அனுப்பினானோ, கேதுவை எங்க அனுப்பினானோ அத்தனை பேரையும் வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு எனக்கு 98 கண்டான். இப்ப எத்தனாச்சு? 78 முடிஞ்சாச்சு. அப்ப என்ன எத்தனை வருஷம் இருக்கு? 20 வருஷமும் தக்கலைக்கு வருமே. 98 கண்டம். டேய், கண்டத்தை 5 கண்டத்துக்கு அதிபதியான அப்பன் இயேசு. கண்டத்தை மாற்றுகிறவன் என் இயேசு. நாம் பிரசங்கிக்கிற இயேசு. நீ மந்திரவாதத்தை நம்பாத, ஜோசியத்தை நம்பாத, குறி சொல்லதை கேட்காத. நான் கிளி ஜோசியம் பார்த்தவன். என் ஃப்ரெண்ட் எல்லாம் கிளி ஜோசியம் சொல்லக்கூடியவர்கள். நான் ஒரு நாள் கிளி ஜோசியம் காட்டக்கூடியவங்கிட்ட கிட்ட போயிருந்து அவன் காடெடு காடெடு காடெடுன்னு சொன்னான். எடுத்து கொடு அம்மா, எடு ஐயா எடுன்னா. நான் அவனுக்கு இடது கைப்பை சுண்டு விரலை பிடித்து வைத்துக் கொண்டேன். எடு எடுன்னா. கிளி எடுக்கல. என்னை கையெடுத்து கும்பிட்டா, மணி விட்டுருன்னா. இடது கை சுண்டு வரல பாருங்க, அதை நீங்க பிடிச்சலன்னா கிளி காடு எடுக்காது. ட்ரைனிங் கிளிக்கு இடது கை சுண்டு வர. இப்படின்னா எடு அர்த்தம். இப்படின்னா எடு. கையை காட்டாம இருந்தா எடுக்காது. ஒரு அல்ல சொல்லுங்க. நாளையில இருந்து நீங்க எதை போய் பார்க்க போறீங்க? மந்திரவாதம் பார்க்காத, ஜோஷியம் பார்க்காத, அத்தனையும் போய். ஜாதகம் போய், குறி கேட்காத போய், பூ போட்டு பார்க்காத போய், அவங்கிட்ட நடக்குமா இவங்கிட்ட நடக்குமான்னு கேட்காத போய், அத்தனை பேரும் பொய் சொல்லுவான் பிசாசு. பொய்யனும் பொய்க்கு பிதாவும். ஆண்டவரிடத்தில் கேளு, கர்த்தர் உனக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை தருவார். தேடி 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 கடைசியில் ஒரு டைப்பிஸ்ட் கிடச்சி. நாகர்கோயிலில் கோர்ட்டில் டைப்பிஸ்ட்டை வேலை பார்த்த ஒரு பொண்ணு கிடச்சி. அது ஒரு டைப்பாக இருக்கும். பேசி முடிச்சுட்டாங்க. பொண்ணை பார்க்கணுமான்னாங்க. எனக்கு பொண்ணை பார்க்க ஆசை தான். ஓட்டம் சொன்னா பொண்ணை பார்க்கணுமா, பார்க்கணுன்னு ஆசை தான். ஆனால் பொண்ணை பார்த்த அம்மா சொல்லிட்டாங்க, என் மகளை பார்த்து கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு மருமகனாட்டு வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணும்போது பெண்ணை பார்க்கக்கூடாது, கட்ட போற பெண்ணை பார்க்கக்கூடாது, காட்ட மாட்டார்கள். அப்படியே காட்டினாலும் இருட்டு ரூமுக்குள்ள இருத்தி கைய பாத்தியாம்பாங்க. ஆமா, அவன் அக்காளை காட்டினானோ தங்கச்சை காட்டினானோ யாக்கோபு காட்டினது போறதான் காட்டியிருப்பான். இப்ப அப்படி இல்லை. பெண்ணை போட்டே பெண்ணை பார்க்கலாம். அல்ல சொல்லுங்க, பெண்ணை போட்டே பெண்ணை பார்க்கல காலம். எப்படியோ எனக்கு கல்யாணம் ஆச்சு.
எனக்கு கல்யாணம் ஆச்சு. சோத்திரம். எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் முடிந்ததும் வாழ்க்கையில், மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மேரேஜ் தான். எனக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே சோத்திரம், முதல் வருஷத்தில் முதல் குழந்தை செத்து போச்சு. முதல் வருஷம் கர்ப்பவதியாகி முதல் குழந்தை செத்துட்டு. நான் பயங்கர மந்திரவாதி. ஏராளமான மந்திரவாதங்கள் செய்தேன். பல கோயில்களுக்கு போனேன். பல இடங்களில் போய் உருண்டு கொடுத்தோம். மணல் மாதா கோயிலுக்கு போனோம், அங்கே போய் உருண்டு கொடுத்தோம். ஒவ்வொருக்கு போனோம், கப்பல் மாதா கோயிலுக்கு போனோம், அங்கே போய் உருண்டு கொடுத்தோம். ஒவ்வொருக்கு போனோம், மண்ணு சுமந்தேன், குட்டை மண்ணு சுமந்தேன். திருச்செந்தூருக்கு போனேன், காவடி எடுத்தேன். பல இடங்களுக்கு நான் போனேன். ஆனால் என் வாழ்க்கையில் எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. முதல் குழந்தை செத்து போச்சு. 2வது வருஷத்தில் 2வது குழந்தை செத்து போச்சு. 2வது வருஷத்தில் 2வது குழந்தை செத்து போச்சு. 4வது வருஷத்தில் 3வது குழந்தை செத்துட்டு. நடக்க முடியல என்னுடைய மனைவிக்கு. அழுதாள், கதறினாள், கண்ணீர் வடித்தாள், பலகீனமாய் மாற்றப்பட்டாள். பல பல பூஜைகள் பண்ணினேன், வேள்விகள் நடத்தினேன், யாகங்கள் நடத்தினேன். சோதரை காப்பாற்ற முடியல. 4வது குழந்தை இறந்து போச்சு. குடும்பம் எங்களை பகைத்தது. குடும்பம் பகைத்தது. எங்களை வெறுத்தாங்க, எங்களை சபித்தார்கள், எங்களை சாபம் பிடித்தவர்கள் போல எங்களை ஒதுக்கினார்கள், புறக்கணித்து தள்ளினார்கள். 5வது குழந்தை நிறமாத கர்ப்பிணி. ஆபீஸ் போயிட்டு மனைவி வருகிறாள். வீட்டில் வந்தது ஏதோ ஒன்று பேசினாள். பேசின உடனே திடீர்னு ஓங்கி வயிற்றில் மிதிச்சிட்டேன். சுமார் 22 அடி தூரம் என் வீட்டு மேல் முற்றத்திலிருந்து, மேல் நடையிலிருந்து முற்றத்தில் உருண்டு விழுந்து சுமார் உருண்டு போயிட்டா. நான் செத்தேன்னு விழுந்தா. ஓடி போய் பார்த்தேன், செத்துட்டா. போட்டுட்டு ஓடிட்டேன். 3வது நாள் எனக்கு செய்தி வந்தது, மணி உன் 5வது பிள்ளை செத்து உன் மனைவிக்கு சீரியஸாக இருக்குனாங்க. என் 5வது பிள்ளையும் நான் தான் எடுத்து புதைச்சேன். 5 குழி தோண்டி 5 பிள்ளைய புதைச்சேன். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நான் செய்த பாவம் என் பிள்ளைகள் 5 பிள்ளைக்கு உயிரை பறித்தது. 5 பிள்ளைய நானே குழி தோண்டி புதைச்சேன். ஊர் வெறுத்தது, உலகம் வெறுத்தது. நான் தான் பெரியவன் நினைச்சேன். அத்தனை விட சிறுமைப்படுத்தப்பட்டேன். 5 பிள்ளையும் செத்து போச்சு. என் மனைவிக்கு நடக்க முடியல. அழுதிருப்பாள், கதறினாள், கண்ணீர் வடித்தாள். ஐயோ, என் குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு சாபம் பிடித்த குடும்பத்தில் நான் வந்துட்டேனே என்று சொல்லி எல்லாரும் எங்களை சாபம் போல பார்த்தார்கள். 1984வது வருஷம் 6வது குழந்தை கர்ப்பிணியானாள். என் தங்கச்சி 2வது தங்கச்சி கல்யாணம். 2வது தங்கச்சி கல்யாணம். 2வது தங்கச்சி கல்யாணம். என் தங்கச்சி சந்தோஷமா கல்யாணம் நடக்கணும், எனக்கு இந்த 6வது குழந்தை கிடைக்கணும் என்று சொல்லி நான் பொருத்தனை பண்ணி நிறைய கோயில்களுக்கெல்லாம் பூஜைகள், பணிவிடைகள் செய்தேன். 6வது குழந்தை கர்ப்பிணியாக இருக்கிறாள். தங்கச்சி கல்யாணம் சந்தோஷமா நடக்குது. தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் 16வது தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் 15வது நாள் விருந்து கொடுப்பது வழக்கம். 15வது நாள் விருந்து கொடுக்கணும். 13வது நாள் நான் சபரிமலைக்கு போறேன். தங்கச்சி கல்யாணம் சந்தோஷமா நடக்கணும் என்று தங்கச்சியும் புருஷனும் விருந்து கொண்டாடுவதற்காக பட்டு சேலைகள், துணிமணிகள், சீர்வரிசைகள் வாங்கி வைத்திருக்கிறேன். விருந்து கொண்டாடுகிறார்கள். 18வது நாள் நான் திரும்பி வருகிறேன். ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், மணி உன் தங்கச்சிக்கு பைத்தியண்டா அப்படின்னு சொல்றான். எந்த தங்கச்சிக்குன்னு கேட்டேன். இப்ப கல்யாணம் முடிஞ்ச தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு. 6 பேருக்கு பைத்தியம். அழுதைய, கதர்னேன், கண்ணீர் விடிச்சேன். பல இடங்களுக்கு என் தங்கச்சியை கொண்டு போறேன். பல இடங்களில் போய் பல மந்திரவாதிகளை பார்த்தோம், பல ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். ட்ரிவாண்ட்ரம் மெடிக்கல் காலேஜ் முடியாதுன்னுட்டாங்க, பாளையங்கோட்டை மெடிக்கல் கல்லூரி முடியாதுன்னுட்டாங்க. கடைசியில் ஒரு எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷனை ட்ரிவாண்ட்ரம் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு பக்கத்தில் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச 18வது நாளே ரொம்ப சீரியஸ் ஆயிற்று. அழுதேன், கதறினேன், கண்ணீர் வடிச்சேன். தங்கச்சி என்ன ஆகுமோ தெரியாது என்று நினைச்சு கொண்டிருந்தோம். திடீரென்று ஒரு நாள் போன் வருகிறது. என் தங்கச்சிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. மருத்துவமனை ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கேன். சாந்தபுரத்திலிருந்து டாக்டர் நேசராஜ், என் அருமையான மிஸ்ஸஸ் நேசராஜ் என்ற டாக்டர், ஆனி சந்திரா நேசராஜ் என்ற ஒரு டாக்டர், ஆனி அக்காம்பார்கள், நாகர்கோயில் மிஷின் ஹாஸ்பிட்டல், சிஎஸ்ஐ மிஷின் ஹாஸ்பிட்டல் ஹெட்
டாக்டர் டீன், அவங்க சாந்தபுரத்துக்காரங்க. நான் அங்கே போஸ்ட்மேனாக வேலை பார்க்குறேன். அதனால என்ன அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கும் நான் தான் போஸ்ட்மேன். அதனால் அவங்க நான் இருந்த லாட்ஜ் ரூம் நம்பர் தெரியும், லேண்ட்லைன் உள்ள காலம். எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தம்பி மணி உன் மனைவிக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, உடனே வா என்று சொன்னார்கள். நான் அங்கேருந்து ஒரு டாக்ஸியில் நிறைய குடிச்சிட்டு தங்கச்சி அங்கே அப்பா அம்மா தம்பியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் தங்கச்சி என் மனைவியை பார்க்க இங்கே வாரேன். ஹாஸ்பிட்டல் முன்னால் பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இந்த பெண்கள் கூட்டத்தை நம்ப முடியாது. நல்லதுக்கும் கூடும் கெட்டதுக்கும் கூடும் தானே. என் மனைவிக்கு ஏதோ ஆயிற்றுன்னு நினச்சி என்ன கண்டது எல்லாரும் அழுது கதற ஆரம்பித்தார்கள். என்ன தெரியாமல், எனக்கு தெரியாமலே முடியாமல் நடக்க முடியாது. பழைய ஓட்டு கட்டடம் இப்போமா அப்படி இருக்குது மிஷன் ஹாஸ்பிட்டலில். அதுவரை கார் போகும், நான் காரில் இருந்து இறங்க முடியாமல் உருண்டு போனேன். இப்படி மேஜைக்குள்ள ஒரு அட்டைப்பெட்டியை பார்த்தேன். அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை செத்து இருக்கு, 6வது பிள்ளை செத்து. போச்சு. நான் செய்த மந்திரவாதம், நான் செய்த பாவம், நான் செய்த அநியாயம், அக்கிரமம், நான் செய்த கொடுமைகள் கொட்டி விறகி யாரும் 5 பிள்ளையும் செத்து போச்சே. 6வது பிள்ளையும் செத்து போச்சு. ரத்த சொட்ட சொட்ட அந்த 6வது பிள்ளையை தூக்கி மார்போடு அணைச்சு கொண்டு என் சட்டையில் ரத்தம் பாஞ்சிட்டு இருக்கு. அப்படியே கொண்டு போய் 6வது பிள்ளைக்கு 5வது பிள்ளைக்கு கல்லறையில் வச்சுட்டு 6வது பிள்ளைக்கு குழி தோண்டுற பாவினா நானே குழி தோண்டி என் பிள்ளைய குளிப்பாட்டி துணியில சுத்தி வேப்பம் கொழுந்து வேப்ப இலையெல்லாம் அப்படி ஒடிச்சு வச்சு அப்படி நானே பொதிச்சு நானே அடக்கம் பண்ணினேன். 6 பிள்ளைகளை நான் அடக்கம் பண்ணினேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து என் தம்பிக்கு ஃபோன். தம்பி எனக்கு ஃபோன் பண்ணுறான்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, அக்காளுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கு, உடனே வாங்க. 6வது பிள்ளைய புதைச்சிருக்கு, அங்கே தங்கச்சிக்கு சீரியஸாக ஃபோன் வருது, போகிறேன், இங்கிருந்தே போகிறேன். பயங்கர குடிதான். அன்னைக்கு குடிகார கூட்டமும் கொஞ்சம் உண்டு கூட வந்தாங்க. அங்கே தங்கச்சிக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு. என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச 27வது நாள் 6வது புள்ள செத்து போச்சு. தங்கச்சி அங்கிருந்து கூட்டிட்டு வரேன், ரொம்ப சீரியஸா இருக்கு வீட்டில். என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச 29வது நாள், 6வது பிள்ளை செத்த 2வது நாள். எந்த தங்கச்சியை பாசத்தோடு பார்த்தேனோ வளர்த்தேனோ, எந்த தங்கச்சிக்கு சந்தோஷமா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா என் தங்கச்சி கல்யாணத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சேனோ, எந்த தங்கச்சி என் பிள்ளைகளெல்லாம் செத்த போது கதறி கதறி அழுதாளோ, அந்த தங்கச்சி என் 6வது பிள்ளை செத்த 2வது நாள், கல்யாணம் முடிந்த 29வது நாள், பந்தல் பிரிக்கல, வார்ப்படுப்பு மூடல்ல, வாழை மரம் வெட்டி சாய்க்கல்ல, வார்ப்படுப்பு மாத்தல்ல, என் தங்கச்சிக்கு போட்ட இந்த மணவர மாற்றல்ல, என் தங்கச்சி செத்துட்டா. 6 பிள்ளையும் இறந்தது. கல்யாணம் முடிஞ்ச 29வது நாள் என் தங்கச்சியே இறந்துட்டா. கலங்காதே என் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க, கலக்கம் ஏன் நெஞ்சமே, நெஞ்சமே கலக்கம் ஏன். இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும், அருளும் அன்பு பொழியும் இயேசு அருகில் இருக்கையில். இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும், அருளும் அன்பும் ஒளியும் இயேசு அருகில் இருக்கையில். வாழ்வில் வீழ்ந்து வருந்தும் போது தோள் கொடுக்கிறார், வாழ்வில் வீழ்ந்து வருந்தும் போது தோள் கொடுக்கிறார்.
தாழ்ந்து வாடும்போது தயவு காட்டுவா, தயவு காட்டுவா, இயேசு தயவு காட்டுவா. கலங்காதே என் நெஞ்சமே. 6 பிள்ளையும் செத்து, தங்கச்சி செத்துட்டான். 16வது நாள் ஈமச்சடங்கு. இந்த அடியந்தரம் முடிஞ்சதும் நான் மனைவியும் செத்துறோம்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு தங்கச்சி டெட் பாடியில் அடித்து சத்தியம் பண்ணேன். நீ செத்த 16வது நாள் நானும் அண்ணியும் உன் கல்லறை பக்கத்தில் வந்துடுவோன்னு சொன்னேன். ஆண்டவர் எப்படி எங்களை காத்தார் என்பது நாளைக்கு. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். போ அப்படின்னார் ஆண்டவர். ஒரு நாள் கூப்பிட்டார், என்ன மகனேன்னார். 18 ரூபா பாலிடால் விஷம் வாங்கணும். நானும் மனைவி சேர்ந்து சாகணும். 16வது நாள். 13வது நாள் ஒரு சத்தம் கேட்டது, மகனே அப்படின்னாரு. அப்பா அப்படின்னு, மகனே அப்பா, மகனே அப்பா. எங்க அப்பா ஓடி வந்தார். உனக்கு பைத்தியமால பிடிச்சிருக்கு? இல்லப்பா, நீங்க என்ன மகனேன்னு கூப்பிட்டீங்க, நான் கூப்பிடல. என்ன கூப்பிட்டது யார்? மகனேன்னார். இயர்போன்ல பேசுறது போல இருந்து, மகனே நீ என்னுடைய மகன், உன்னை நான் சாவுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பெரியவைகளாக இருக்கும். நீ பட்டணத்திலும் ஆசிரியக்கப்படுவாய், வெளியிலும் ஆசிரியக்கப்படுவாய். போ, சாந்தபுரத்துக்கு போ. சாந்தபுரத்தில் 16 வருஷமா போஸ்ட்மேன் வேலை பார்க்கிறேன். திடீர்னு அந்த ராத்திரி 12:30 மணிக்கு அந்த சத்தம் கேட்குது. தங்கச்சி 13வது நாள். 16வது நாள்னா செத்துருப்போம். 13வது நாள் கேட்குது, சாந்தபுரத்துக்கு போ. அடுத்த நாள் காலையில் சாமான்களை எடுத்துட்டு நானும் மனைவியும் சாந்தபுரத்துக்கு போறோம். எங்களை எல்லாரும் பார்த்தாங்க, ஒரு நகோமியை பார்த்தது போல. போஸ்ட்மேன் இல்லையா? அப்படி போன ஒரு வீடு கிடைச்சது. இப்போ போஸ்ட் மாஸ்டர் கையில் ஒரு சாவி இருந்தது. ஒரு வீட்டு ஓனருக்கு சாவி கொடுத்தாரு. போனோம். சாயங்காலம் ஒரு அம்மா வந்து கூப்பிட்டாங்க, வாங்க தம்பி. அவங்க அம்மா, அந்த அம்மா பேர் மனோன்மணி. என்ன கூப்பிட்டாங்க? மணி. என்னக்கா? வாங்க தம்பி. போங்க அக்கா. போயிட்டாங்க. சாயங்காலம் இந்த மனைவியை கூப்பிட்டாங்க, சும்மா தானமா இருக்கீங்க, சும்மா வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணுறோம். நாங்கள் என் மனைவி சொல்லிச்சு, யோசித்து பாருங்க, ஏங்க சும்மா தானே இருக்கோம். அவங்க சும்மா தானே கூப்பிட்டாங்க, அந்த அக்கா வந்திருக்காங்க, போம்மா. மனைவி பாருங்க, மனைவி புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான். சும்மா தானே இருக்கும், சமாதானம் இல்லாம இருக்கிறோம் இல்லையா? ஆமா. சும்மா தானே இருக்கும், சமாதானம் இல்லையே. ஆமா. அக்கா கூப்பிடுறாங்கல்ல. அத்தனை அக்காக்களும் நாளைக்கு நீங்க ஒரு வீட்டை போய் கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டாங்களா? ஒரு மனோன்மணி அக்கா எங்களை கூப்பிட்டாங்க. என் மனைவி சொல்லிச்சு, அந்த அக்கா கூப்பிட்டாங்களே போவோம். அன்னைக்கு போனோம். கர்த்தர் எங்களோடு பேச ஆரம்பிச்சாரு. 5 பேர் தான், 5 பேர் ஜெபித்தார்கள். அந்த அக்காளுக்கு 2 பிள்ளை, பக்கத்தில் ஒரு டீச்சர். சோதரன் நாங்கள் 2 பேர், மொத்தம் 6 பேர் தான் ஜெபித்தார்கள். ஆண்டவரே இயேசுமணியை ரட்சியும். பாஸ்டர் கிடையாது, மேய்ப்பன் கிடையாது, போதகர் கிடையாது, அங்கே உபதேசியார் கிடையாது, மூப்பனார் கிடையாது, மூப்பத்தி கிடையாது. 4 சகோதரிகள் ஜெபித்த ஜெபத்தில் கர்த்தர் என்னை ரட்சித்தார். 4 சகோதரிகள் ஜெபித்த ஜெபத்தில் கர்த்தர் என்னை ரட்சித்தார். 5 நாள் தொடர்ந்து போன எங்களை கர்த்தர் ரட்சித்தார். அல்லேலூயா. கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அதை செய், இதை செய், அப்படி செய், இப்படி செய்யு சொன்னார். எங்களுக்கு பைபிள் கிடையாது. ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் சொன்னார், மார்க் 16:16. சந்தோஷம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நான் போஸ்ட்மேன், சாமியார்னவன், செருப்பில் கால் போடாம சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு லெட்டர் கொடுத்த போஸ்ட்மேன், பல வருஷமா இருந்தவன். லெட்டர், அந்த பிள்ளையும் லெட்டர் வாங்கியிருக்கான். நான் கொடுத்த லெட்டரை அவளுக்கு ஊருக்கு நான் தான் போஸ்ட்மேன். அப்படி லெட்டர் கொடுத்தேன். சந்தனம் அதில் குங்குமம் பொட்டு வச்சு அப்படிதான் பிள்ளை போவேன். நீளமும் போட்டு செருப்பு போடாம அப்படி லெட்டர் கொடுத்தவன் நான். ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். சோத்திரம். சாந்தபுரத்தில் வாலிபர்கள் சேர்ந்து ஒரு கன்வென்ஷன் நடத்த போகிறோம். உங்கள் கிரவுண்டு பெருசாக இருக்குது, நாங்கள் இதில் நடத்தட்டுமா? நாங்கள் நடத்துங்கன்னு. அங்கே ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கர் வந்தார். அவர் பேச ஆரம்பித்தார். நல்லா ரட்சிப்பை பொறுத்து பேசினார். நான் அப்படி இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது, பைபிள் கிடையாது, என்ன யாரும் சொன்னது கிடையாது. இயேசு கிறிஸ்தவ ஊர் தான் சாந்தபுரம். ஆனால் நான் இயேசுவை எனக்கு தெரியாது, எனக்கு யாரும் சொன்னதில்லை. அவர் கன்வென்ஷனில் பேசுகிறத பார்த்தேன். அப்படி இப்படியும் இருக்கிறதோ என்று நினைத்தேன்.
ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார். என் மகனேன்னு கூப்பிட்டார, அவர் என்னோடு பேசுகிறார். கவனமாக கேளுன்னாரு. நான் கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் வசனத்தை. ராத்திரி ஆண்டவர் சொன்னார், எனக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல, ஒரு நல்ல ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். நானும் என் மனைவியும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நான் அல்லேலியா சோத்திரம் பண்ணேன். புருஷன் சொல்றதுக்கு நேர் மாற்றி சொல்றவதானே மனைவி, அவ சோத்திரம் அல்லேலியான்னா. நான் அல்லேலியா சோத்திரம், அவ சோத்திரம் அல்லேலியா, அல்லேலியா சோத்திரம், சோத்திரம் அல்லேலியா. உடனே பாருங்க, அடுத்த நாள் காலையில் நாங்கள் உட்காந்துருக்கோம் வாசப்படியில். அப்படியே உட்காந்துருக்கோம் 2 பேரும் சோத்திரம். ஒருத்தி லோய்சால், ஒருத்தி சரஸ்வதி. ஒன்றை போல தான் கையில் கன்னத்தில் கை வச்சுக்கிட்டே இருந்தோம். நாங்களும் என்ன செய்ய, என்னதான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா. லோய்சாலு சரஸ்வதின்னு சொல்லிட்டு போறா, நேற்று 2 கழுதை கத்திச்சு கேட்டியா? நாங்கள் யாராம்? கழுத. அந்த இடத்துல நாங்கள் ரசிக்கப்பட்டோம். கர்த்தர் ஒரு சபையை தந்தா 10, 300, 400 வந்தாங்க. அதில் அந்த 2 கழுதையும் கூட உண்டு. ஒரு எல்லாம் சொல்லுங்க, எங்களை கழுதைன்னு சொல்ல 2 கழுதையும் கூட உண்டு. அதில் ஒருத்தி இறந்துட்டா, ஒருத்தி இருக்கா இன்னும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை ஆண்டவர் ரட்சித்தார். கன்வென்ஷனில் ராத்திரி அந்த ஊழியக்காரரு பேசினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாளைக்கு காலத்தை சகோதரி இயேசுமணி வீட்டுக்கு கூட்டம்னாரு. என்ன வீட்டு கூட்டம்? அபிஷேக கூட்டம்னாரு. எதுக்குன்னு? அபிஷேக பரிசுத்தாவி கூட்டம்னாரு. எனக்கு எங்கே தெரியும்? நான் உடனே வாசலில் போய் உட்கார்ந்தேன். காத்திருப்பு கூட்டம் நடக்குது. வாசலில் போய் உட்கார்ந்தேன். காரணம் பரிசுத்தாவி வருகிறாருன்னா நம்ம உடனே நான் வாசலுக்கு போயிட்டேன். காரணம் வரும்போது நான் தான் வீட்டு ஓனர், உள்ளதை எனக்கு தந்துட்டு போங்க யாடி கேட்க நினச்சி போய் உட்கார்ந்துருக்கேன். திடீர்னு அவர் பரிசுத்தாவி வரும்போது என் மனைவி இங்கிலீஷ் பேசுகிறான், மலையாளம், கன்னடம், தமிழ், என்னதெல்லாமோ பேச ஆரம்பிச்சான். படப்படப்படப்படப்படப்படப்படன்னு பேச ஆரம்பித்தேன். நான் கிட்ட ஓடி வந்து அங்கேருந்து இங்கே ஓடி வந்து இவ வாயே பார்த்தேன். அவளுக்கு அபிஷேகம் கிடைச்சி எனக்கு கிடைக்கல. அபிஷேகத்தில் ஆடுகா பாடுகா கத்தரி சொல்கிறான். சாப்பாடு போடட்டான், அவன் சோற வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பொம்பளை அபிஷேகத்தை தேவன் என்னை அபிஷேகம் வரை சாப்பிட மாட்டேன். என்ன பிடிவாதத்தை பாருங்களா. ராத்திரி என்கிட்ட பேசுகிறார் ஆண்டவர். மார்க் 16:16. எனக்கு மார்க்கையும் தெரியாது, மத்தையும் தெரியாது, பைபிளும் கிடையாது எங்களுக்கு. என் ஃப்ரெண்டு லெட்டர் கொடுத்த ஊர் தானே. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்டானே, மார்க் 16:16 யாருன்னு கேட்டேன். சோத்திரம். அவர் சொன்னார், நான் எங்கடையே வாசிப்பேன், என் மக வாசிப்பா. கூட்டு போய் வாசித்து அந்த பொண்ணு வாசிச்சு, விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான். போதும்னு ஆண்டவர் என்ன ஞானஸ்நானத்துக்கு நேராக வழி நடத்துகிறார் என்பதை நான் நினைத்து கொண்டேன். உடனே எனக்கு உள்ளமெல்லாம் உருகுதையா, உள்ளமெல்லாம் எனக்கு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. எப்படி தெரியுமா? இயேசு எமாவூர் சீசர்கள் மத்தியில் இயேசு வரும்போது அவர்கள் உள்ளம் கொழுந்து விட்டு எரிஞ்ச. அதே போல் எனக்கு இந்த அபிஷேகத்தை ஞானஸ்நானத்தை சொன்ன உடனே எனக்கு உள்ளமெல்லாம் உருகி போச்சு. மார்க் 16:16 ஆண்டவர் கேட்டேன். அன்னைக்கு ராத்திரி அந்த கன்வென்ஷன் ஸ்பீக்கர் கேட்கிறாரு, இன்னைக்கு ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் யாருன்னாரு. நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க நம்பாம இருந்தா நான் சொல்றேன், என் அப்பன் நான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக்கொண்டே துள்ளி குதிச்சுட்டு சொன்னேன். ஜனங்கள் பல 100 ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது யாரு? நம்ம போஸ்ட்மேனா ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியம் பார்த்தாங்க. பொம்பளை பக்கம் பார்க்க என் மனைவி கை வச்சுக்கிட்டு நிக்கா. அவளுக்கு நான் சொல்லவே இல்லை, என் பெர்மிஷன் கேட்கல, அவ கை வச்சுக்கிட்டு நிக்கா. அடுத்த நாள் 52 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. என்னைக்கு ஞானஸ்நானம் பெற்றோமோ, கடியப்பட்ட காயல்ல பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஸ்நானம் நாங்கள் பெற்றோம். மற்ற 28, 19, 20 ஞானஸ்நானம் தேவனுடைய கட்டளை. லூக்கா 7:29-30 ஞானஸ்நானம் தேவனுடைய ஆலோசனை. 1 பேதுரு 3:21 அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்க மாத்திரம் நீக்குதரா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. பிதாவின் சித்தம், குமாரின் சித்தம், பரிசுத்தாவின் சித்தம். இயேசு ஸ்நானம் அருளப்பட்டு போய், அருளப்பா என்னப்பா ஞானஸ்நானம் தாப்பா, உம்ம செருப்பு வர கூட தகுதி இல்லப்பா, இப்போ தாப்பா தேவ நீதிப்பான்னார். அருளப்பர் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். ஸ்நான அருளப்பர் ஞானஸ்நானம் கொடுத்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்நானம் கொடுத்த போது இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். அல்லேலூயா. பரிசுத்தாவி சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நானும் மனைவியும் 52 பேர் ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஞானஸ்நானம் பெற்ற அந்த நிமிஷம், சொல்லுங்க, அந்த நிமிஷம் கர்த்தர் என் குடும்பத்தை உயர்த்தினார். ஹல்லே. அரக்கன் கோலியத்தை அழிக்கும் வல்லமையும் சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. அரக்கன் கோலியத்தை அழிக்கும் வல்லமையும் சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி வைத்தவரே. மேலே 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 மேலே
ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya. ஞானஸ்நானம் பெற்று கரையேற முடியாதபடிய மனைவி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினாள். ஐயோ, எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. ஞானஸ்நானம் பெற்ற உடனே எங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எப்படியோ படித்து கஷ்டம் இல்லாமல் பனங்காய் தின்னு, வாழைக்காய் தின்னு, மாங்காய் தின்னு, பச்சை தண்ணியை குடித்து, பால் போடுற தண்ணியை குடித்து வளர்ந்த என் தம்பி தங்கிச்செல்லாம். ஒரு தம்பி MA BHC படித்தான். என்னைக்கு நான் ஞானஸ்நானம் பெற்றனோ என் தம்பி ஒருவன் விருதுநகர் செந்தில் குமார நாடார் காலேஜ் பிரின்சிபால், ஒரு தம்பி காமராஜ் B.Ed காலேஜ் பிரின்சிபால். நான் ஞானஸ்நானம் பெற்ற உடனே ஆண்டவர் பண்ணார், மோனே, ஓ செல்ல மோனே, ES மணி, என்ன ஆண்டவரே நீ இங்கே இருக்க லாயக்கில்லை, கொஞ்ச நாள் வெளிநாடு போயிட்டு வாடான்னு சொல்லி பல நாடுகளுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார். உன்னை தூக்கி தூக்கி உயர்த்துகிறார் கர்த்தர். ஞானஸ்நான சத்தியத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்த உடனே கர்த்தர் எங்களை தூக்கி எடுத்தார். நீ ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிரு. எழும்பி நிற்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். சொல்லுங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஒரு நிமிஷம், யாரும் வெளியே போகக்கூடாது. காம்பவுண்டுக்கு வெளியே, இந்த கேட்டுக்கு வெளியே போகாதுங்க. பைபிள் சொல்லுது, பரிசுத்தாவிய உலாவும் போது அங்கும் இங்கும் அலையக்கூடாது. இது தேவன் நாம மகிமைப்படுற நேரம். தயவு செய்து பாஸ்டமா அந்த பக்கத்தில் தயவு செய்து யாரையும் வெளியே விடாதுங்க. 5 நிமிஷம் இப்படி அர்ஜென்ட்டாக யாராவது வெளியே போனால் இங்கே வர உள்ளால விடாதுங்க. நம்ம எல்லாம் கர்த்தருக்குள் சிலுவை நிழலுக்குள் வந்துட்டோம். த அட்மாஸ்பியர் கர்த்தருடைய ஆவியானவருக்குள் இருக்கிறது. இது பரிசுத்த ஆவியான இந்த இடம் முழுவதையும் ஆக்கிபேட் பண்ணியிருக்கிறார். இப்போ நான் அல்ல, கிறிஸ்து. சிலுவை குறித்து அல்லாமல் வேற ஒன்று குறித்தும் வேணை பாராட்டம். எனது விளக்கே எரிய செய்தி, எனது விளக்கே எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே. ஆண்களை போல ஓட செய்தி, ஆண்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. இடை கட்டி வழியை சுவையாக்கி, இடை கட்டி வழியை சுவையாக்கி, வாழ வைப்பவரே, வாழ வைப்பவரே. ஐயா ஸ்தோத்திரம். அபிஷேகத்தில் அந்நிய பாஷை, உனக்கு அபிஷேகம் இருக்குமானால் அந்நிய பாஷை இருக்குமானால் துதி, கர்த்தரை தரபல கரவிசா நாவுல தரபல வாய் நாமத துதி கர்த்தரை துதி. ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்க. கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருங்க. விடுதலை கிடைக்கும். வியாதிகள் மாறுகிறது. அசுத்தாவிகள் ஓடுகிறது. எல்லா வியாதிகளும் மாறி போகிறது. புதிய கிருபை பெற்றுக்கொள். புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். கண்ணீர் மாறும். கருணை மகன் கண்ணீர் மாறும். தொழில் வியாபாரத்துக்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரி, அற்புதமாய் கர்த்தர் குணமாக்க வைப்பார் தெரியுமா? ஹல்லேலூயா. தேவ கிருபையோடு பிள்ளைகளை குணப்படுத்தும். எந்த மகனாக இருந்தாலும் சரி, எந்த சகோதரியாக இருந்தாலும் விலைகள் மாற்றப்படும், வியாதிகள் மாற்றப்படும். உங்களுக்கு யாருக்கு விலைகளமாக இருந்தாலும் சரி, விலைகளை கர்த்தர் மாற்றுவார். இப்போது வியாதிகள் மாறிக்கொண்டிருக்கிறது. எழுப்பி நட, எழுப்பி நட, எழுப்பி நடந்து பாரு, எழுப்பி நட, எழுப்பி நடந்து பாரு. வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, சுயம்பு சகோதரர் மீது உடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிக்கிற மாணவர்கள் மீது உடைய வல்லமை இறங்கட்டும். சபை மக்கள் மீது உடைய வல்லமை இறங்கட்டும். வெளிக்கிற மாணவர்கள் மீது உடைய வல்லமை இறங்கட்டும்.
எடுத்தவர்கள் அப்படி உட்காருங்க. ஒரு நிமிஷம். எடுக்காதவர்கள் அப்படி நில்லுங்க. எடுத்தவர்கள் அப்படி உட்காருங்க. ஒரு நிமிஷம் தான். யாரும் போட்டோ எடுக்கல, உங்களை யாரும் படம் பிடிக்கல. தேவனுடைய சத்தியத்தை கேட்டிருக்கிறீர்கள். இந்த சின்ன பொண்ணெல்லாம் உட்காரு, சின்ன பசங்க உட்காரு. சோத்திரம். கவனி, யாரும் கண்ண மூடண்டா. நானும் என் மனைவியும் சத்தியத்தை அறிந்தோம். இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று நாங்கள் விசுவாசித்தோம். ஞானஸ்நான சத்தியம் இதுதான் என்பதை உணர்ந்தோம், ஒப்பு கொடுத்தோம், ஆசீர்வதித்தார். நான் இன்னைக்கு ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படியே உங்கள் கருத்தை உயர்த்தலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நான் ஒப்பு கொடுக்கன்னு சொல்லக்கூடியவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. ஒப்பு கொடுக்கிறேன். 6 பிள்ளைகளை சாவு கொடுத்த நான் ஒரு பத்திரவாதியாக இருந்தவன். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னேன். அந்த சத்தம் இருக்கே, என் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தினான். ப்ளீஸ் கேன்சல். எத்தனை பேர் நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் யார்? கரங்களை உயர்த்தலாம். அங்கே இங்கே பார்க்காத, உனக்கு உள்ளத்துல கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறாய். The last chance for you. Today is your wonderful opportunity of your life. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதமான நேரம் இது. நான் ஒப்பு கொடுக்கிறேன். உன்னை செத்து அடக்கம் பண்ணியிருந்தால் 3 வருஷம் ஆயிருக்குமே அம்மா. ஏலே கவுல கால ஜகுரதர சகரதரபியா. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ செத்துருப்ப. உன்னை ஜீவனை தந்தாரே, உனக்கு ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க விருப்பம் இல்லையா? நான் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை உயர்த்தலாம். நன்றி மகளே, தேங்க்யூ லார்ட். நன்றி மகளே, நன்றி மகளே, நன்றி மகளே. எல்லாம் இழந்து தவித்து நான் என்ன செய்வேன் என்று அழுது கதர்ன போது தேவ தரிசனம் பெற்ற சகோதரா, நீ ஒப்பு கொடுத்து பார். பழைய நிலைமைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஹேண்ட்ஸம். நன்றி மகனே. இந்த சகோதரனுக்கு கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகா ததா டிபா ரஷகர மால தட விகந்தரி ஜகதவரி ஹவுல ஜகர பாரதரி. வீட்டில் எல்லாம் நஷ்டம். ஆடு வளர்த்த நஷ்டம், மாடு வளர்த்த நஷ்டம், வீட்டில் நஷ்டம், வியாதி தீரல்ல, கட்டில் படுக்க. அப்படிப்பட்ட நிலைமையில வியாதியோடு வீட்டில் கிடந்து வீடு நாத்தம், குடும்ப நாத்தம், அழுது கதர்ன போது இன்னைக்கு சமாதானத்தோடு இந்த ஆலயத்தில் நிற்க வச்சாரே மகளே. யார் அந்த மகள்? ப்ளீஸ் கேன்சல். யார் அந்த மகள்? கரத்தை உயர்த்து, கரத்தை உயர்த்து. நன்றி மகளே. அந்த சகோதரிக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுவோமா? அற்புதம் செய்த கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை அசைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்ல. உலகத்தில் இருக்கிறத விட செத்துறணும். உடனே ஒரு பிசாசு சொல்லுது, ஒரு நாள் ராத்திரி வந்து செத்துரு செத்துரு செத்துரு. நீ சாக துணிந்த தெரியுமா? சாகணும்னு திட்டம் போட்ட தெரியுமா? டியர் எமல எவரி சகாவுலா யாகுரதர பிஷகபாகுலதுரியா. உனக்கு டியர் ஃப்ரெண்ட்ட போய் சொன்னா, எனக்கு வாழவே பிடிக்கல, வாழவே பிடிக்கலன்னு சொன்னான். யார் அந்த மகள்? ப்ளீஸ் கேன்சர். யார் அந்த மகள்? யார் அந்த மகள்? நிக்கிற நீதான். யார் அந்த மகள்? கரத்தை உயர்த்து, கரத்தை உயர்த்து. எனக்கு வாழ பிடிக்காம நீ அழுது கதர்ந்த போது உன் பக்கத்தில் வந்து கர்த்தர் உனக்கு பலத்தை தந்தாரு, சமாதானத்தை தந்தாரு, அந்த தீய வழியிலிருந்து உன்னை காத்தாரு. யார் அந்த மகள்? ப்ளீஸ் கேன்சர். கை வஸ்து உனக்கிட்ட வந்து கூப்பிட முடியும். கை வஸ்து வஸ்திரு வசத்திரு. பிசாசு வேண்டாங்கிறான். கை உயர்த்து, உனக்கு தான். கை உயர்த்து, கரம் உயரட்டும். வெட்கப்படுத்த மாட்டார். 1000 பேர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கரத்தை உயர்த்து. கர்த்தர் சாக பிசாசு உன்னை கொல்ல கொண்டு போனான். கரத்தை உயர்த்து, கரம் உயரட்டும், கரம் உயரட்டும். பிசாசு வேண்டாம், நீ கையை பிடிச்சு வச்சிருக்கான். பிசாசை நீ போ, பிசாசை இயேசு என்னை காத்தாருன்னு சொல்லி கரத்தை உயர்த்தலாம். கரம் உயரட்டும், கரம் உயரட்டும்.
கரம் உயரட்டும். இருமாப்பாயிராதே, இருமாப்பாயிராதே. கரங்கள் உயரட்டும். அப்படியே கரத்தை உயர்த்து. ஆண்டவருக்கு முன்பாக கரத்தை உயர்த்து மகளே. உனக்கு அதிசயம் நடக்க போகிறது. ஒரு பக்கத்தில் கர்த்தர் வந்து கொண்டிருக்கிறார். யார் அந்த மகள்? கரத்தை உயர்த்து. சாக துணிந்த உன்னை சாக விடாதபடி கர்த்தர் காத்தார். யார்? யார் அந்த சகோதரி? நீ வெக்கப்படுறாயா? அநேக பேருக்கு முன்னால உன்னை வெக்கப்படுத்திடுவாரு. கை வஸ்திரு. அப்படி கை உயரட்டும். நல்ல ஆண்டவரே என்று நன்றி செலுத்து. ஆண்டவருக்கு கரத்தை உயர்த்தி நன்றி செலுத்து. இந்த ஜீவனோடு காத்தீரே என்று நன்றி செலுத்து. கரத்தை உயர்த்தலாம், கரத்தை உயர்த்தலாம். நான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ நீதி. இந்த சந்தர்ப்பத்தை விட்ட உங்க வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பம் இனி கிடைக்காது. நாளை கர்த்தருடைய வருகை இருந்தால் எங்கே போவீர்கள்? நான் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லக்கூடியவர்கள் கடைசியாக கேட்கிறேன், உங்கள் கரத்தை உயர்த்தலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கரத்தை உயர்த்துங்கள். என்ன எத்தனை பேர்? என்ன எத்தனை பேர்? என்ன எத்தனை பேர்? ஞான ஸ்நானத்திற்காக கரத்தை உயர்த்தவர்கள் எத்தனை பேர்? கரத்தை உயர்த்தலாம். ஞான ஸ்நானத்திற்காக நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லக்கூடியவர்கள் கரம் உயர்த்தினவர்கள் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். வாங்க. பின்னால் ஒரு சகோதரர் இருக்கிறார். வாங்க. பின்னால் வெளியில் ஒரு சகோதரர் இருக்கிறார். வாங்க. கரம் உயர்த்தினவர்கள் முன்னுக்கு வாங்க. வாருங்கள் சகோதரர்கள், தயவு செய்து வாங்க. சகோதர சகோதரி முன்னுக்கு வாங்க. வாங்க, முன்னுக்கு வாங்க. சகோதரர் கரம் உயர்த்தினவங்க முன்னுக்கு வாங்க. சீக்கிரம் வாங்க. உங்களுக்காக ஓடி வந்தேன் நான் தெரியுமா, துள்ளி குதிச்சேன் தெரியுமா, ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவர் நன்றி. ஓடி வரங்க. இன்னொரு சகோதரி கர்த்தர் அதிசயம் செய்ய போகிறார். தட்டி கழிக்காத, வந்துரு. வா முன்னால, வா முன்னால, வா முன்னால, வா முன்னால, வா முன்னால. என் ஒரு மகளுக்காக கர்த்தர் பரிதபிக்கிறார். என் பிள்ளை எங்க, என் மக எங்க ஆண்டவர் தேடுறாரு. சோத்திரம். கர்த்தர் என்ன கொண்டு பெரிய காரியம். நீ பட்டணத்தில் ஆசைக்கப்பட, வெளியிலும் ஆசைக்கப்பட, வந்துரு. வா. யார் அந்த மகள்? ப்ளீஸ் கேன்சர். யார் அந்த மகள்? வா. பொய் சொல்ல மாட்டார் பரிசுத்தாவியானவர். பொய் சொல்ல மாட்டா பரிசு. வா முன்னால, வா முன்னால, வா முன்னால, வா முன்னால, வா முன்னால. வந்துரு, வந்துரு. பிசாசு வர விடாது. என்ன பிசாசு கொல்லவும் அழிக்கத்தானும் என்று வேற ஒண்ணுக்கும் வர மாட்டான். இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். யார் சொல்லுங்க? ஓடி வா, ஓடி வா. நான் இதுவரை ஞானஸ்நானம் எடுக்கல, நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் இன்னும்? ஓடி வா, ஓடி வா. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க இன்னும் எத்தனை பேர்? ஹல்லேலூயா. இந்த 5 பேருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேற எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ஸ்தோத்திரம். அந்த 5 பேருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தர்மியான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, தர்மியான பாஸ்டர் வாங்க. அருமையான இந்த மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரங்களை அப்படி உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளை ஆசீர்வதி. தீர்க்க தரிசனம் மூலமாய் அவளை சந்தித்தரே, கொண்டு வந்தீரே, நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே, சத்தியத்துக்கு போடுத்த மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே ஆண்டவரே, இந்த மகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவள் பெயர் சொல்லி கூப்பிட்டு அழைத்து ஆண்டவரே அவளுக்காக கர்த்தர் பரிதபித்தீரே, நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தள்ளி நில்லுங்கம்மா. வாங்க பிரதர், வாங்க பிரதர், வாங்க. சோத்திர. ஆண்டவரே, இந்த அருமையான மகனுக்காக ஜெபிக்கிறோம். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த மகனை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல் உன்னை கர்த்தர் மேலாக்குவார். கர்த்தர் ஆசீர்வதியும். வாங்க முன்னால, இங்க வாங்க தம்பி, பிரதர் வாங்க. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசை இழந்ததை நீ திரும்ப பெற்றுக்கொள்வாய். உன்னை அநேக மக்கள் முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சோத்திரம். கர்த்தர் வாங்க, பிரதர் வாங்க. நீ வெக்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்றாரு. நீ வெக்கப்பட்டு போகவே மாட்டாய். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் கை வசுங்க. ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க என்று வசனத்துப்படி இன்று மூழ்கி ஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுத்த இந்த பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காற்றாக அசைவாடி போலாம். சுவாசத்திலே ஏற்ற வேளை வரும்போது பாஸ்டர் இடத்துல ஒப்படைக்கிறேன். அவர்கள் உங்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். அல்லேலூயா. காற்றாக அசைவாடி
சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை வாழ வைப்பவரே, துதிக்க செய்பவரே, உம்மை வாழ வைப்பவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆளுகை செய்பவரே, என்னை ஆளுகை செய்பவரே. நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. வானத்துக்கு பூமிக்கு அதிகாரமுள்ள இயேசுவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த 2வது நாள் இரவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உனக்கு உரிய கிரீடத்தை அடுத்தவர்கள் எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாய் இரு. உன் கிரீடத்தை நீ பற்றி கொண்டிரு என்ற வசனத்தின்படி கர்த்தர் எங்களோடு பேசி 5 முத்துக்களை தெரிந்தெடுத்து நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபை வர வர விருத்தி அடைகிறபடியால் ஸ்தோத்திரம். இது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இதை மேல் நிலைக்கு நீ கொண்டு வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறோம். சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். சபை மக்களை ஆசீர்வதியும். இதுவரையிலும் பொறுமையோடு பல நாடுகளிலும் தேசங்களிலும் பல ஊர்களிலும் இருந்து ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.